पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम अथ ओम अथ ओम अथ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாகவதத்தில் விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா ஏகாதச ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சித்திகளை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்ல வந்திருக்கு. இந்த சித்திகளை பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். யோக சூத்திரத்தில் நம்ம படிக்க போகிறோம். யோக சூத்திரத்தில் சித்திகள் எல்லாத்தையும் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற சித்திகளை காட்டிலும் அதிகமான சித்தி அங்கே சொல்ல போகுது. திரும்பவும் நம்ம தித்தியா திருத்தியாலேருந்து நம்ம யோக சூத்திரத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணிடுவோம் இன்னும் ஒரு 4-5 நாள் கழிச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இங்கே சொல்கிற சித்திகளை காட்டிலும் அதிகமாக சொல்ல போகுது. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வரிசையாக பதஞ்சலி முனிவர் சொல்லிக்கிட்டே 3:38 பார்த்தீங்கன்னா ஒரு சூத்திரம் இருக்குது. 3:38ன்னு ஒரு சூத்திரம் விபூதி பாதத்தில், பதஞ்சலி யோக சூத்திரத்தில் விபூதி பாதத்தில் 3:38 அந்த சூத்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, தே சமாதவ் உபசர்காக வியுத்தானே சித்தயः. தே சமாதவ் உபசர்காக, அவைகள் எல்லாம் எந்த சித்திகள் எல்லாம் இந்த உலகத்துல சொல்லப்படுதோ, எந்த சித்திகள் எல்லாம் இருக்கோ, நீர்ல நடக்கிறது, காத்துல பறக்கிறது, அணுவாகிறது, மகத்தாகிறது, பிறர் மனசு அறிகிறது, பரகாய பிரவேசம் பண்றது, இச்சா மிருத்யு, இது மாதிரி நீங்க எதையெல்லாம் சித்திகள்னு சொல்றீங்களோ அந்த எல்லா சித்திகளும் தே சமாதவ் உபசர்காக. நிர்விகல்ப சமாதிக்கு அது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் பேரிகேட்டர்ஸ் மாதிரி தடைகளாவே இருக்கும். அது எல்லாம் தடை கற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றது மார்க்கத்துல, மோட்ச மார்க்கத்துல. அதே நேரத்துல வித்தானே சித்தையா, இது எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா வித்தான அவஸ்தையில இந்த லோக்க விவகாரத்துல மட்டும்தான் சித்திகளா இருக்க ஒழிய, இது சமாதியில இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பொருட்டே இல்லை. சமாதியில இருக்கிறவனுக்கு கேட்டீங்க அப்படின்னா அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், இது எல்லாம் என்ன அப்படின்னா சம்சாரம் தான். இந்த 7 லோக்கங்களுக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமும் பாத்தீங்கன்னா மாயையோட ப்ரொஜெக்ஷன் தான். இது எல்லாம் பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னா பொய்யானவை. இதுதான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் அடுத்த அத்தியாயத்துல சொல்லும் போதும் கிருஷ்ண பரமாத்மா உத்தரருக்கு என்ன பண்றாரு, 16வது சாப்டர்ல சொல்லும் போது விபூதி யோகத்துல நம்ம படிச்சோம், சொன்னோம்ல, ஏதாஸ்தே கீர்த்திதா சர்வாகா. பகவானோட கீர்த்திகள் நீங்க சித்த புருஷர்களோட எடுக்க வேணாம். பகவானுக்கு என்னெல்லாம் கீர்த்திகள் நம்ம பார்க்கிறோமோ, சதுர்புஜத்தோட, சங்கு சக்கரத்தோட, கதாதாரியா, ரொம்ப அற்புதமான சக்தி சாமர்த்தியம் வாய்ந்தவரா நம்ம எல்லாம் கல்பனை பண்றோம்ல, பகவான் சொல்றோமே, கீர்த்திகள்லாம் நிறைய ஈஸ்வரனை பத்தி படிக்கிறோமே, இது எல்லாம் கூட பாத்தீங்கன்னா சங்கேபேன விபூதையா. இதெல்லாம் நான் உனக்கு உத்தவா, உனக்கு நான் சுருக்கமா உனக்கு விபூதிகளா சொன்னேன். ஆனா என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த விபூதிகளும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா மனோவிகாரா ஏவையத்தை. இது எல்லாம் மனோவிகாரங்கள் தான். அப்ப பகவான்கிட்ட நம்ம பாத்தீங்கன்னா எதையெல்லாம் பார்க்கிறோமோ, காலையில இருந்து முருகரை பத்தி போயிட்டே இருக்கு, முருகரை பத்தி புகழ்ச்சி, நிறைய ஸ்துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் அரோகரா அரோகரான்னு ஒரே முருகரோட இதுதான். அவர் இதை பண்ணினார், அதை பண்ணினார், எல்லாத்தையும் அவரோட பராக்கிரமங்கள் எல்லாம் சொல்லி, கருணைகள்லாம் சொல்லி, வலி தெய்வானையோட ரொமான்ஸ் எல்லாம் சொல்லி, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு ஸ்துதிகள் இருக்கு. ஆனா எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வீரமா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், கருணையா இருக்கட்டும், பகவானோட பராக்கிரமமா இருக்கட்டும், எல்லாம் என்ன அப்படின்னா எல்லா ஈஸ்வரரோட எல்லா விஷயமும் மனோவிகாரா ஏவை ஏத்தே, கிருஷ்ணரே தன்னோட வாயால சொல்றார். அதனால என்ன பண்ண அப்படின்னா யதாவாச்சா அபிதீயத்தை, எதெல்லாம் வாக்குல சொல்லப்படுதோ, நம்ம பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட தானே இருக்கிற விபூதியிலே பெரிய விபூதிகள் யாரு, சித்த புருஷர் யாரு இருக்கிறதுல பெரிய சித்த புருஷர் பகவான் தான். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சித்திகளே கூட பாத்தீங்கன்னா வெறும் வாக்குனால எதையெல்லாம் சொல்லப்படுதோ அதெல்லாம் மனோவிகாரம். அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா வாச்சம் எச்ச மனோ எச்ச பிராணான் எச்ச இந்திரியானிச்ச,
அடுத்த அத்தியாயத்துல 16வது அத்தியாயத்துல வந்து சித்திகள்லாம் சொல்லி விபூதியெல்லாம் சொல்லி முடிக்கும் போது சொல்றாரு, உத்தவா என்ன பண்ணு அப்படின்னா ஒரு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோ. நீ எந்தெந்த விபூதிகள் எந்தெந்த சித்திகள் நம்ம மனுஷங்கள்ட்ட சொல்லும் போது யோகிகள்கிட்ட சொல்லும் போது சித்திகள்னு சொல்றோம். அதே பகவான்கிட்ட சொல்லும் போது அதுக்கு என்ன பேரு? விபூதிகள்னு பேரு. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் பண்றாருல்ல, எவ்வளவு பெரிய விபூதி இல்லை, அது எவ்வளவு பெரிய சித்தி. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய் தான். அதனால நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கை அடக்கு, மனச அடக்கு, பிராணனை வந்து பாத்தீங்கன்னா அடக்கு, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடக்கிட்டு இந்திரியங்களையும் அடக்கு, எல்லாத்தையும் லயம் பண்ணு. எல்லாத்தையும் ஸ்டெப் ஸ்டெப்பா இந்திரியங்களை மனசுல ஒடுக்கு, மனசை வந்து புத்தியில ஒடுக்கு, புத்தியை வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல ஒடுக்கு, ஒடுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனையும் தன்னிடத்துல லயம் பண்ணு. ஆத்மனா ஆத்மனா எச்ச. இந்த விவேக புத்தியையும் இந்த பிராணனையும் கூட வந்து பாத்தீங்கன்னா விவேக புத்தியினால் என்ன பண்ணு? லயம் பண்ணு. ந பூயக கல்பசே அத்வனி. இந்த சம்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வராமல் இருப்பாய். இது மாதிரி பண்ணா இந்த சம்சாரத்துக்கு வராம இருப்ப. அப்ப பதஞ்சலி முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னா, தன்னையே தான் அறியணும் அப்படின்னா, நிர்விகல்ப சமாதி அடையணும் அப்படின்னா, இந்த சித்திகள் எல்லாம் உபசர்காக அந்தராயாகனு பேர். எல்லாம் தடைகள் தான். ஆனா வித்தான அவஸ்தையில யாரெல்லாம் விவகாரத்துல இருக்கானோ நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த அவர்கிட்ட இந்த சித்தி இருக்குப்பா, இவர்கிட்ட இந்த சித்தி இருக்குப்பா அப்படி நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிட்டாய்க்கு பார்த்து வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஏமாந்து போற மாதிரி பஞ்சு மிட்டாயை பார்த்து ஆன்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த சின்ன குழந்தைங்களை ஏமாத்துற மாதிரி இந்த மாயா என்ன பண்ணிட்டு இருக்கு? உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மாயாஜாலத்துல ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சொல்றாரு. அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணரும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்ப அதனால அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு, அப்ப இந்த சித்திகள்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாதையில போகும்போது இந்த சித்திகள் எல்லாம் ரோட்டோரத்துல இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? அங்கேயே நின்றக்கூடாது, அதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். அப்ப இந்த சித்திகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? உதாசீன பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டும். இதுல வந்து யோக சூத்திரத்தை சொல்லுது, இதை எல்லாத்திலையும் வைராக்கியம் அடைந்தால்தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா கைவல்யமானது சித்திக்கும். நீங்க எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா துவைத்தம் தான். சித்திகள் எல்லாம் துவைத்தத்துல கல்பனைக்குள்ளார இருக்கிறது. அப்ப நம்ம கைவல்யத்தை மோட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி பண்ண முடியாது. ஆனா நம்ம போற பாதையில வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெறும் இண்டிகேஷன், வெறும் அடையாளம், லேண்ட்மார்க் அப்படின்னு எடுத்துக்கணும். நேத்து என்ன பார்த்திருக்கோம்? இச்சா மிருத்யோ வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம். நேத்து பார்த்தது 24வது ஸ்லோகம் பார்த்திருக்கோம். ஏகாதச ஸ்கந்தத்துல 15வது அத்தியாயத்துல 24வது ஸ்லோகம் இச்சா மிருத்யு, சொச்சந்த மிருத்யு. அதுக்கு என்ன பார்த்திருக்கோம்? பார்ஷன்யா பீட்ய குதம் பிராணம் ஹிருத்து உர கண்டமூர்தசு ஆரோப்பிய பிரம்மரந்திரேன பிரம்ம நீத்வா உத்ஸ்ருஜேத்தனும். இந்த ஸ்லோகம் அப்படியே என்ன பண்ணணும்? 8வது சாப்டர்ல கிரமமுக்திக்கு சாதனமா சொல்லப்பட்டது. அதை அப்படியே இங்க அப்ளை பண்ணிக்கணும். ஒரு உபாசகன் மரண காலத்துல என்ன பண்ணணும்? ஆசனத்துல உட்கார்ந்து என்ன பண்ணணும்? சித்தாசனம்னு பேரு. அந்த சித்தாசனத்துல உட்கார்ந்து கீழே இருக்கிற காலோட குதிங்கால், இந்த கீழ் பாகத்தினால என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ஷ்ணிய ஆபீடிய குதம். குதம்ன்றதுக்கு அர்த்தம் மலத்வாரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்தானத்தை எடுத்துக்கணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குதங்காலால ஒரு ப்ரெஷர் கொடுத்து, அந்த ப்ரெஷர் கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரம் வந்து பாத்தீங்கன்னா தூண்டப்படும். அந்த மூலாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இருக்கிற பிராணன், மூலாதாரம்னு என்னது? பிராணனோட ஆதார ஸ்தானம், ஜீவனோட ஆதார ஸ்தானம். அந்த மூலத்வாரத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணிருக்குன்னா பிராணனை என்ன பண்ணணும்? மெதுவா சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அதுக்கப்புறம் ஹிருதயஸ்தானம் அப்படின்னு கொண்டு வரணும். இந்த ஹிருதயஸ்தானம் தான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி ஸ்தானம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டானத்துல கவனம் கொடுக்காம நிக்க கூடாதுங்க. அதே மாதிரி மணிப்பூரகத்திலையும் நிற்கக்கூடிய அது ஒரு நல்ல சாதகன் என்ன பண்ணுவான்? இந்த ரெண்டுத்தையும் உதாசீனப்படுத்திட்டு ஹிருதயத்துல கவனம் கொடுப்பான். இதே வந்து பாத்தீங்கன்னா யாராவது நல்ல எஜுகேஷன் கொடுக்காம நிறைய பேர் வந்து இந்த குண்டலி சக்தியை ஆப்ரேட் பண்றவங்க நிறைய இருக்காங்க. அந்த குண்டலி சக்தியில வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் போனாங்களோ பக்தி இல்லாம போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூலாதாரத்துல கொஞ்சம் பேர் மாட்டிப்பாங்க. நம்ம எல்லாம் மூலாதாரத்துல இருக்கோம். சுவாதிஷ்டானத்துல போனோன்னா போகமா போகம் கிடைக்கும், அதுல பாதி பேர் போயிடுவாங்க.
அதுக்கப்புறம் மணிப்பூரகத்துக்கு வந்தோன்னே நிறைய மாயாச்சாரம், ஆக்கர்ஷணம் கிடைக்கும். உங்களை பார்த்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஃபேம் எல்லாம் வந்துடும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பக்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் தூர போட்டுட்டு பக்தி ஸ்தானமா இருக்கிற ஹிருதயத்தையே கவனம் கொடுப்பான். அதனால என்ன பண்ணுவான் அப்படின்னா பக்தனுக்கு வந்து முக்கியமான ஸ்தானமே வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரகமோ மூலாதாரமோ இதெல்லாம் இல்லை. அவன் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஹிருதயத்திலேயே ஈஸ்வரனை வச்சு 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 ஹிருதயாகாசத்துல பகவானை வச்சு வச்சு தியானம் பண்றது. இதை பண்ண 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 உங்க ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சக்கரங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்காது, ஃபோக்கஸ் இருக்கவே இருக்காது. நாங்கள் அதுக்காக ரெண்டு சொல்லுவோம் முக்கியமான ஸ்தானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து ஹிருதயஸ்தானம், இன்னொன்று வந்து ஆக்ஞா சக்கரம் புருவமத்தி. இதுல வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துல நல்ல விவேகத்துக்கு போறாங்களோ அவங்களுக்கு விசுத்தி சக்கரம். அப்போ ஹிருதயம், விசுத்தி, அதுக்கப்புறம் ஆக்ஞா, இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா தியானத்துக்கு அருகதையான ரொம்ப ஸ்லாக்கியமான ஸ்தானம். அப்ப இந்த பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி எங்கெல்லாம் எங்க மனம் போகுமோ அங்க பிராணன் போகும். ஒரு லாஜிக், எத்தனை மனோ யாத்தி தத்திர பிராணாக யாத்தி பிராணான் யாத்தி. எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு போகுமோ அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாக யாந்தி. எல்லா இடத்துலையும் அந்த பஞ்ச பிராணன்களும் அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்திலேயே நீங்க ஈஸ்வரனை வச்சு 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 மனசால அதில் தாரணை பண்ணி 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 அபியாசம் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பிராணன்களும் எல்லா இந்திரியங்களும் எங்க ஃபோக்கஸ் ஆகும்னா அந்த ஹிருதயஸ்தானத்திலேயே ஃபோக்கஸ் ஆகும். இது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குதத்தை வச்சு கீழே இருக்கிற பிராணனை புஷ்அப் பண்ணீங்கன்னா மரண காலத்துல நேரா வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயஸ்தானத்துக்கு வந்துடும். அங்க ஈஸ்வரனை தியானம் பண்ணிட்டு மெதுவா அதுக்கு மேல செஸ்ட்டுக்கு வர்றது, அதுக்கப்புறம் மெதுவா கண்டத்துக்கு விசுத்தி சக்கரத்துக்கு வர்றது, அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஞா சக்கரத்துக்கு வர்றது. ஆக்ஞா சக்கரத்துல இருந்துகிட்டு அதுதான் பிரணவத்தை உபதேசம் பண்ற இடம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபிமுக்தி கஷேத்திரம்னு பேர். இததான் இங்க இந்த இடத்துல சொல்லியிருக்கு. இந்த மூர்தனி நல்லா மூர்தால தலையில ஏத்தி வச்சு புருவ மத்தியில ஏத்தி வச்சு என்ன பண்ணணும்னு கேட்டா ஓம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை சிந்தனை பண்ணிக்கிட்டே ஓம்னு சொல்லி இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா லலாட்ட சக்கரத்து வழியா பிரம்மரந்தரம், சகசிராரத்துல பிரம்மரந்தரம் இருக்கு, அந்த பிரம்மரந்தரம் வழியா அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், அடைகின்றான், சென்று அடைகின்றான். பிரம்ம நீத்வா, இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனை வெளியேற்றி அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றான். இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா உத்சிர்ஜேத் தனு, இந்த தேகத்தை விட்டுறான். இதான் இச்சா மிருத்யு அப்படின்றது. சொல்லுங்க. இல்லை இப்போ 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 இது இப்போ நீங்கள் பிரைமரி கிளாஸே 1ஆம் கிளாஸ்லேயே கேட்டிங்கன்னா நான் 12th இருக்கிறது டிகிரியில் இருக்கிறது எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க சூக்ஷ்மம் முதல் அச்சீவ்மெண்ட் பண்ணுங்க. அந்த தீர்க்க சூக்ஷ்மம் பண்ணும்போது தான் உங்களுக்கு சுஷும்னா நாடியே ஆப்ரேட் ஆகும். அப்போ ஓங்காரத்தை சொல்லி பிராணனோட சொல்லி 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 பிராணனோட, அதனால தான் நான் சொன்னேன் என்னன்னு கேட்டிங்கன்னா 21வது ஸ்லோகத்தில் இருக்கிறது தான் நம்மளோடது. மனோமயி சுசம்யோஜ்ய தேகம் தனும் வாயுனா ததனு வாயுனா மத்தாரணாபாவேன தத்ராத்மா எத்தரவை மனகன்னு 21வது ஸ்லோகத்துல இருக்கிறது தான் நம்மளோடது. பகவானை தாரணை பண்ணிக்கிட்டே கூடவே அந்த பிராணனையும் என்ன பண்ணணும், மெதுவா பிராணனோட சேர்ந்து சேர்ந்து ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு பகவானையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும். இப்படி ஆக 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 அந்த பிராணன் மெதுவா 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 தீர்க்கமா சூக்ஷ்மமா மாறும். அப்பதான் உங்களுக்கு மார்க்கமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சுஷும்னா நாடின்னு சொல்லுவோம். சுஷும்னா நாடிக்கு பல பேர் இருக்கு. பிரம்ம நாடின்னு சொல்லுவாங்க. ஒரு நாடி, 2 நாடி இருக்கு. பிரம்ம நாடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாடி இருக்கு, பேரலா இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டது, ஒன்று வெளிப்படாததுன்னு பேர். சரஸ்வதி நாடின்னு ஒன்று இருக்கு. பிரம்ம நாடின்னு சொல்லுவோம், சரஸ்வதி நாடின்னு சொல்லுவோம். அந்த 2 நாடியும் என்ன அப்படின்னா பிரம்மாவோட ஒய்ஃப் வந்து சரஸ்வதி. எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னா இணைஞ்சிருப்பாங்க. எங்க வெளிப்படுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயத்திலிருந்து மெதுவா மேலே ஏறும்போது இந்த வாக்குல வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி நாடி வெளிப்படும். அதுக்கப்புறம் அந்த நாடி வெளிப்பட்டாலும் கூட அது எதோட சேர்ந்து இருக்குன்னா இந்த சுஷும்னா நாடியோட சேர்ந்தா இருக்கும். பிரம்ம நாடின்னு பேர், அதுக்கு பேரு. அது எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா அந்த புருவமத்திக்கு போகும். இந்த புருவமத்திக்கு போகும்போதே இந்த சரஸ்வதி நாடி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு என்னன்னா வாக்கு சித்தி தான் வர ஆரம்பிச்சிடும். நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். சரஸ்வதி வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த புருவமத்திக்கு போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அபிமுக்தி கஷேத்திரம் அப்படின்ற பிளேஸ்ல அங்க வந்து சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரரா இருப்பார்.
அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா அங்க தாரக மந்திரத்தை அவர் வாயிலிருந்து உபதேசம் பண்ணுவார். நம்ம ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஓம்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உபதேசம் பண்ணுவார். ஓங்காரத்தை உபதேசம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா போ அப்படின்னு அவர் இங்கிருந்து நீங்க மேல புஷ்அப் பண்றது உங்க கையில இல்லை. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட கையில இருக்கு. லலாட்டத்துக்கு மேலையும் சகசிராரதம் பிரம்மரந்திரத்து வழியாவும் போறது உங்க கையில இல்லை. நான் இதுக்காக தான் சிவானந்த சுவாமியையும் சத்யானந்த சரஸ்வதியையும் என்னோட பிரத்யட்சமா இருந்ததுல நான் சொன்னேன். இவர் வந்து சிவானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா மேல ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணி என்ன பண்ணார், அந்த சொன்னல நெருசு வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. வெடிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பக்கம் போனாருன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. எங்க வெடிச்சிருக்கணும், பிரம்மரந்தரத்துல வெடிச்சிருக்கணும். வெடிச்சது அப்படின்னா இந்த வழியா ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரிச்சிருக்கும். வெளில தெரிச்சிருந்தா அந்த வழியா பிராணன் போச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப சிவானந்த சுவாமி பக்கத்துல அந்த தேஜமயன் சுவாமி இருக்கும்போது என்கிட்ட சொன்னது என்னன்னு சொன்னார்னா, சுவாமி ட்ரை பண்ணார். அந்த ட்ரை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரக்கிரியால ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதாவது விக்னம் நடந்திருக்கும். நடந்த மாத்திரத்துல அவரை வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் செக் பண்ணதுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, காதுல ரத்தம் வந்து எங்க வரணும், ரத்தம் தலையில வரணும். காதுல வந்தோன்னு என்ன பண்ணாங்க, பிசிஷியன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்காங்க, சுவாமியோட பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. பிரெயின் பஸ்ட் ஆனதுக்கு அந்த அப்ப நெர்வ் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி கொண்டு போகும்போது இவரோட பிரயத்தனத்தை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இது நடந்தது. இதுக்கப்புறம் அவரோட சிஷியரா இருக்கிற சத்யானந்த சரஸ்வதி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னா ட்ரை பண்ணார், ஊரையே கூட்டிட்டாரு. ட்ரை பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரக்கிரியா நடக்காம போயிடுச்சு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து போகணும் அப்படின்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் பண்றதுக்கு ஒரு ஈஸ்வரன் வேணும். உங்களுக்கு மேல புஷ்அப் பண்ணி லலாட்டத்து வழியா பிரம்மரந்தரம் வழியா போறது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பக்தி ரொம்ப முக்கியமா நம்ம சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா 24வது ஸ்லோகம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 25வது ஸ்லோகம் வருது. மேல போட்டுங்க, பகவானோட சத்துவரூப உபாசனா. சத்துவரூப உபாசனா, சத்துவரூபம்னா என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்கோம். வாம மார்க்கம் அப்படின்னு ஒரு மார்க்கம் இருக்கு. சோபன மார்க்கம் வாமன மார்க்கம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம் நம்ம. சோபனம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப நல்லா மூர்த்தங்களை செலக்ட் பண்ணும் போதே கோரமா யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், இந்த இவங்களையே வந்து சுவாமியை வந்து பண்ணும் போதே உக்ர ரூபம் வந்து இவருக்கு நம்ம சிவபெருமானுக்கு உக்ர ரூபம்லாம் இருக்கு, உக்ர தாண்டவம்லாம் இருக்கு. அதே மாதிரி காலபைரவ ரூபம் இருக்கு, அகோரமூர்த்தி கோரமூர்த்தின்னு இருக்கு. அப்ப கோரமூர்த்தி அகோரமூர்த்தி எல்லாத்தையும் என்னன்னா உங்களுக்கு வந்து கோரமா இருக்கும். வீரபத்ரனா இருக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கும். சூலாயுதத்தோட காளி, இதுல வந்து பாத்தீங்கன்னா பைரவ ரூபம், காளி ரூபத்துல அநேக ரூபம் இருக்கு. வாராகிலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா சௌமிய ரூபமும் இருக்கு, வாராகி உத்ர ரூபமும் இருக்கு. மிளகாலாம் போட்டு அர்ச்சனை ஹோமங்கள் பண்ண இந்த பிரத்யங்கராலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோர ரூபமா இருக்கும். மகாகாளி வந்து மண் இதெல்லாம் வந்து மண்டை ஓட்டெல்லாம் போட்டு மாலையா போட்டுக்கிட்டு இதெல்லாம் இருக்கும். கபால மாலையா போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கும். மாமிசத்தை வந்து படைக்கணும். இது மாதிரிலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வாம மார்க்கத்தில் இருக்கிறது. அப்போ அது மாதிரி இல்லாம அதெல்லாம் தாமசம் அப்படின்னு நம்ம வந்து சாஸ்திரத்தை சொல்றோம். சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காஞ்சிபுரத்துல வந்து இருந்து என்ன பண்றார், அவர் வரும்போது காமாட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்ர ரூபமா தாமச ரூபமா இருந்திருக்காங்க. காபாலிக்கர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காபாலிக்கர்களோட ஆட்சி நிறைய காலம் இருந்திருக்கு. இந்த பக்கம் நான் இப்போ திருவண்ணாமலை இருக்கேன், இந்த பக்கம் வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி மாவட்டம். அப்போ அதே மாதிரி இந்த இதில் வந்து ஒரு காலத்தில் பல்லவர்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது, அதுவும் கூட எதோட கட்டுப்பாட்டில் இருந்து காபாலிகர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பல்லவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் பண்ணி அந்த காஞ்சிபுரம் ஏரியா ஃபுல்லாக ஒரு ஏரியா ஃபுல்லாக அவங்களோட ஆட்சியில் இருந்துச்சு. திருவண்ணாமலை இதெல்லாம் இவங்களோட ஆட்சியில் தான் இருந்துச்சு, காபாலிகர்களோட ஆட்சியில் தான் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வாம மார்க்கத்தில் இது பண்ணுறவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அம்பாலையே வந்து காமாட்சி அம்மனையே வந்து ரொம்ப உக்ரமூர்த்தியாக மாற்றி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அதை வந்து சௌமியமாக மாற்றி நிறைய பிரயோகங்கள்லாம் பண்ணி நல்லா மகாராஷ்டிராவிலேருந்து என்ன பண்ணார், ஒரு 400 குடும்பங்கள் 300-400 குடும்பங்களை கொண்டு வந்தார். கொண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யாவை வந்து பார்த்தீங்கன்னா சௌமிய மார்க்கத்தில் இப்போ இருக்கிற நம்ம வந்து சொல்கிறோம்ல தசமகா வித்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யாவை உபதேசம் பண்ணி
இது பரம்பரை பரம்பரையா போகட்டும் அப்படின்னு அவர் தான் அதை சௌமிய ரூபத்துல மாத்தணும். இது மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போனீங்கன்னா என்ன ரூபம் அப்படின்றது தெரிஞ்சிடணும். அப்போ அந்த தேவதையோட நீங்க ஈஸ்வரனை உபாசனை பண்றீங்கன்னா என்ன ரூபத்துல உபாசனை பண்ணணும்? மோட்சத்தை விரும்புறவன் என்ன பண்ணணும்? சத்துவ ரூபத்துல மட்டும்தான் உபாசனை பண்ணணும். மங்களமா இருக்கணும். பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணத்தோட இருக்கக்கூடாது, தமோ குணத்தோட இருக்கக்கூடாது, வெறும் சாத்விக ரூபத்துல இருக்கணும். அதுல உபாசனை பண்றதோட சித்தி என்ன கிடைக்கும்? 25வது ஸ்லோகம். விஹரிஷ்யன் சுரா கிரீடே மத்ஸ்தம் மத்ஸ்தம் சத்வம் விபாவயேத் மத்ஸ்தம் சத்வம் விபாவயேத் விமானேனோபதிஷ்டந்தி விமானேனோபதிஷ்டந்தி சத்வவிருத்தி சுரஸ்த்ரியः சத்வவிருத்தி சுரஸ்த்ரியः விஹரிஷ்யன் சுரா கிரீடே மத்ஸ்தம் சத்வம் விபாவயேத் விமானேனோபதிஷ்டந்தி சத்வவிருத்தி சுரஸ்த்ரியः. மத்ஸ்தம் சத்வம் விபாவயேத் யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானோட சத்துவ ரூபத்துல, மத்ஸ்தம் சத்துவம் என்னுடைய சத்துவ ரூபத்தில் சங்கு சக்கர கதாதாரியா இருக்கிற ரூபத்துல. அதனாலதான் நிறைய வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யுத்தத்துல இருக்கிற போஸ்டர் வைக்க வேணாம் அப்படின்னு அவங்களுக்கு பயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கலவரமா வீட்டுல இருக்கும் சொல்லுவாங்கல்ல, நிறைய வீட்டுல சொல்லுவாங்க, ஐயோ சுவாமியோட அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல இருக்கிறத வைக்காதீங்க அப்படின்வாங்க. காளி ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க வீட்டுல, எங்க வீட்டுல எல்லாம் சொல்லிருக்காங்க, காளி ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் கொண்டு போய் ஒன்று வச்ச ஒன்று வரைஞ்சேன், புதுசா ஒன்று வரைஞ்சேன் சின்ன வயசுல. காளி ரூபம் வந்து ராமகிருஷ்ணர் மேல ரொம்ப பற்றுதல். அப்போ காளி ரூபத்துல இருந்துகிட்டு பக்கத்துல ராமகிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். நான் என்ன பண்ண, ஒரு நல்ல பெயிண்டிங் கத்துக்கிட்ட புதுசுல நல்ல ஒரு பெரிய போஸ்டர் பண்ணி காளி வரையறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா ரொம்ப அருமையான அட்ராக்ஷன், அம்மாவுக்கு இருக்கிற அட்ராக்ஷன் இருக்கு, அற்புதமா இருக்கும், ரொம்ப ஈஸி வேற வரைகிறது. வரைஞ்சு ராமகிருஷ்ணர் தான் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து மெடிடேட் பண்ற மாதிரி ஒரு போஸ்டர் பக்கத்துல சின்னதா இருக்கும். அதையும் போட்டு ஒரு ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா எடுத்து மாட்டிட்டேன் வீட்டுல. மாட்டின மாத்திர காலை எந்திரிச்சு அம்மா வந்து பாத்தீங்கன்னா திட்டுவாங்க, யாரா உன இந்த ரூபத்தை இங்க மாட்ட சொன்னது அப்படின்னு. ஏன் காளி தானே, காளி மாட்டினா என்ன, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாட்டிடுறாரு, அதெல்லாம் மாட்டக்கூடாது, எடுத்து கொண்டு போய் கோயில்ல மாட்டிடு அப்படின்னு. அப்புறம் பக்கத்துல ஒரு கோயில்ல கொண்டு போய் அதை மாட்டினாங்க. வீட்டுல மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் அந்த உக்ர ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சிங்க அப்படின்னா அதுக்கு சாமியமா அதுக்கு ஈக்குவல் பண்ற மாதிரி உபாசனைகள் நம்ம பண்ணியிருக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமர்த்தியம் இருந்துச்சு. ஆனா நமக்கெல்லாம் யாருக்குமே அது மாதிரி இல்லையே. தீனி போடணும், அது என்ன பண்ணும், தீனி கேட்கும், சாப்பாடு கேட்கும்ல. அப்ப சாப்பாடு என்ன பண்ணும், கொடுக்கல அப்படின்னா அது என்ன பண்ணும், கலவரத்தை உண்டு பண்ணும் வீட்டுல. ரத்தப்படி கேட்கும், தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க போவீங்க, முட்டிக்கிட்டு காலில் ரத்தம் வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது கதவுக்கு நடுவில் விட்டுருவீங்க, கையில ரத்தம் வரும். இது மாதிரி ரத்த காயங்கள்லாம் வரும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நடக்கும். அப்ப தேவதைய பார்க்கணும், எந்த தேவதை வீட்டுல வச்சிருக்கணும் அப்படின்னு. சௌமியமான தேவதைகளை வச்சு அதான் பகவான் சொல்றார், மத்ஸ்தம் சத்வம் விபாவையே. சத்துவ ரூபமா இருக்கக்கூடிய நான் இருக்கின்ற மத்ஸ்தம், நான் இந்த சத்துவ ரூபத்தில் இருக்கிற என்னை விபாவையது விசேஷ ரூபத்துல என்னை பாவிப்பாயாக, தாரண தியான சமாதி பண்ணுவாயாக. யாரு அப்படின்னா விஹரிஷ்யன் சுரா கிரீடே. விஹரிஷ்யன் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சுரர்களோடு, யாரு, தேவர்களோடு தேவலோகத்துக்கெல்லாம் போய் நான் வந்து கிரீடா பண்ணணும், அவங்களோட பிளே பண்ணணும் அப்படின்னு, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஆசை இருந்தா அவங்க சத்துவகுணம் உடையவர்கள். அப்ப சத்துவகுணம் உடையவங்களை என்ன பண்ணணும், சத்துவகுண தேவத்தையை உபாசிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், விமானேன உபதிஷ்டந்தி, அவங்க கிளம்பி வந்துருவாங்க. யாரு சுவாமி அப்படின்னா சத்வ விருத்திகி சுரஸ்திரியா. சத்துவகுணத்தோட விருத்தியோடு கூடி இருக்கிற ஸ்திரீகள் நிறைய இருக்காங்க. ஸ்திரீகள் நீங்க அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, லாஸ் வேகாஸ்ல போனீங்கன்னா எல்லாமே விபச்சாரிகள்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் இல்லை, நல்லவங்களும் இருப்பாங்கல்ல. எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா பாம்பேல வந்து ஒரு விபச்சார ஏரியா இருக்கு அப்படின்னா அங்க போயிட்டு அங்கேயும் நல்ல ஸ்திரீகள் இருப்பாங்களே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டான்சர் இருப்பாங்க, அங்க இருக்கிற தேவகுலத்துல வேஷியாக்கள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா நீங்க சத்துவகுணத்துல வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணிருந்தீங்கன்னா நல்ல ஸ்திரீகள் வந்து பாத்தீங்கன்னா தேவ மங்கைகள் கீழே வருவாங்க,
சத்துவவிருத்தி சுரஸ்திரியா, சத்துவகுணத்தை உடையவர்களா நல்லா பாத்தீங்கன்னா குலஸ்திரிகளா இருக்கிறவங்க விமானம் ஏறி உங்களை பாத்தீங்கன்னா இங்க உங்களை கூட்டிக்கிட்டு வாங்க சுவாமி உங்களுக்கு நாங்க கைங்கரியம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இது இல்ல விபச்சாரம் இல்ல, உங்களுக்கு சேவை பண்றோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். பாட்டு கேட்டா பாத்தீங்கன்னா வெறும் டான்ஸா இல்லையே. நான் பாத்தீங்கன்னா 2-3 பேரோட பாட்டுக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் நிறைய பேரோட பாடல்கள்லாம் கேட்கிறேன். எங்க இருக்கு நமக்கு காம உற்பத்தி ஆகாது இல்ல. அப்ப டான்ஸ்லயே பாத்தீங்கன்னா நல்ல பரதநாட்டியம் ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு யாரு மேலேயும் காமம் வர்றதில்லை. ஒரு நல்ல சங்கீதம் பாடினா காமம் வர்றதில்லை. அதே ஒரு கிளப் டான்ஸர் ஆடணும் நமக்கு பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸே காமத்தை தூண்டுறதா இருக்கு. அவங்க பாடுற பாடல் அப்படி இருக்கு, மியூசிக் அப்படி இருக்கு. அப்போ இங்க சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா சத்துவகுண விருத்தியை உடைய அந்த தேவ மங்கைகள் என்ன பண்றாங்க, கீழே இறங்கி வராங்க. சுவாமி அப்படின்னு கை கட்டி நிக்கிறாங்க. நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் பண்றோம் சுவாமின்னு அவங்க உங்க சேவையில அவங்க இருப்பாங்க. இதுதான் இது பலன். இதுக்கப்புறம் அடுத்து 26வது ஸ்லோகம் சொல்லுது சத்திய சங்கல்ப தியானம் பண்றது. சத்வரூபத்தை தியானம் பண்ணதுக்கு அப்புறம் சத்திய சங்கல்ப யதா சங்கல்பயேத் புத்யா யதா வா மத்பரः புமான், யதா சங்கல்பயேத் புத்யா யதா யதா வா மத்பரः புமான், மயி சத்யே மனோ யுஞ்ஜன் மயி சத்யே மனோ யுஞ்சன் ததா தத் சமுபாஷ்ணுதே ததா தத் சமுபாஷ்ணுதே. யதா சங்கல்பயேத் புத்தியா யதாவா மத்பரஹ புமான், எந்த விதமா புத்தியினால சங்கல்பிக்கின்றானோ பலனை முதல்ல சொல்லுது. எவன் பாத்தீங்கன்னா எந்த விதமா ஒரு சித்த புருஷன் பாத்தீங்கன்னா சங்கல்பிக்கிறான், இது இப்படி நடக்கட்டும், மழை பெய்யட்டும் மழை பெய்யும், வெயில் அடிக்கட்டும் வெயில் அடிக்கும், இவங்களுக்கு குழந்தை பிறக்கட்டும் குழந்தை பிறக்கும், இவங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும் கல்யாணம் நடக்கும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னது சொன்ன விதமாவே நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, சங்கல்ப சித்தின்னு பேர். சொன்னது பாத்தீங்கன்னா அமோகமாயிடுது, வாக்கு அமோகமாயிடுதுன்னு பேர். வாக்கு பொய்க்காமல் போய் விடுதல். சங்கல்பிச்சது மனசுக்குள்ளார என்ன சங்கல்பிக்கிறானோ அது நடந்துரும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா யதா சங்கல்பயேத் புத்தியா, புத்தியினால் எதை சங்கல்பிக்கிறானோ யதாவா மத்பரக புமான், என்னையே பாத்தீங்கன்னா மத்பரனா என்னையே லட்சியமா வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு கூட பார்த்துட்டு இருக்கோம்ல, மத்கர்ம கிருத்து மத்பரமோ 11:55 ஸ்லோகத்துல பகவத்கீதையில பார்த்துட்டு இருந்தோம். என்னையே லட்சியமா வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த புமான், அந்த சித்த புருஷன் சாதகன் என்ன பண்றான், மயி சத்யோ மனோ யுஞ்சியாத், யுஞ்சன் மயி. எப்படி பகவானை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் சத்தியம், பகவானுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பொய். இன்னைக்கு காலையில் நான் பாடம் சொல்லிட்டு இருக்கேன்ல, இதே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் பொய். புத்திய பாத்தீங்கன்னா என்னிடத்தில் பிரவேசம் பண்ணுன்னு சொல்றாருல, மனசை என்னிடத்துல நிக்க வை, மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய, மனசை என்னிடத்திலேயே வை. எப்படி வைக்கணும், மயி புத்திம் நிவேஷய, எப்படி புத்திய நிவேஷம் பண்றது அப்படின்னும் போது பகவான் தான் சத்தியம், பகவானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பொய் அனித்தியம் அப்படின்னு இந்த புத்தியை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சத்தியமா பகவானா இருக்கார், அவர்தான் சத்தியம் அப்படின்னு சத்தியே மயி, சத்தியமா இருக்கிற என்னிடத்தில் மனோ யுஞ்சன், மனதை பாத்தீங்கன்னா யாரு எனச்சு பாத்தீங்கன்னா பகவான் தான் சத்தியம். பெரியவங்க எல்லாம் இதை பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பக்த மகான்கள்ட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா சித்திக்காக எல்லாம் பக்த மகான்கள் எல்லாம் பண்ணாங்க. ஆனா சித்திகள்லாம் நடந்துச்சா அப்படின்னா எல்லா சித்திகளும் அவங்க நாய்க்குட்டி மாதிரி பூனைக்குட்டி மாதிரி அவங்க பின்னாடியே வந்திருப்பாங்க. எல்லாம் அவங்க பண்ணது பாத்தீங்கன்னா பகவானை தான் பிடிச்சாங்க. கூடவே சித்திகள்லாம் வந்துருச்சு. சத்தியம் பகவான் மட்டும்தான் அப்படின்னு யாரு இந்த மனசோட யுஞ்சன் அப்படின்னா யோகத்தோடு கூடுகின்றானோ ததா தத்து சமுபாஷ்ணுதே, எந்த விதமா இவன் சங்கல்பம் பண்றானோ புத்தியினால ததா தத்து சமுபாஷ்ணுதே ததா, அந்த விதமாகவே அவனுக்கு முன்னாடி அவைகள் என்ன பண்றது நிற்கின்றன, அதை அடைகின்றான் அவன். சமயக்கு
உபாஷ்ணுதே, நன்றாக அவன் வந்து அதை அடைகின்றான். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் பண்ண வேணாம். பகவான் தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய், பகவான் தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய், பகவான் தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு திரும்ப 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 பகவான் இடத்திலேயே இந்த சித்தத்தை என்ன பண்ணணும், லயம் பண்ண, சமாதி பண்ண. அதனால நினைச்சதெல்லாம் நடந்துவிடும், சங்கல்ப சித்தி வந்துடும். பகவானுக்கு சொல்லும் போதே சொல்லுது, பகவானோட லட்சணமே சத்திய சங்கல்பகன்னு பேரு. ஏன் சத்திய சங்கல்பகன்னு, அவர் சத்திய சொரூபமா இருக்கார். அப்ப பகவான் சத்தியமா இருக்காரு, நம்மளும் நினைச்சுக்கிட்டு இது பண்ணோம் அப்படின்னா, சத்திய சங்கல்பக பகவான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கும் சத்திய சங்கல்பமா நம்மளும் ஆயிடும். நினைச்சது எல்லாத்தையும் நமக்கு முன்னாடி வந்து நின்றோம். இதுக்கப்புறம் 27வது அகங்கிரக உபாசனைன்னு போட்டு, சத்திய சங்கல்பகன்றது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், பகவான் வந்து ஆப்ஜெக்டா வச்சுக்கிட்டு நான் உபாசகனா இருந்து பண்றது. இந்த 27வது ஸ்லோகத்துல சொல்லுது, யோவை மத்பாவமாப்பன்னஹ, யோவை மத்பாவமாப்பன்னஹ ஈஷிதுர் வசிதுப்புமான், ஈஷிதுர் வசிதுப்புமான் குதஸ்சின்ன விகன்யேத, குதஸ்சின்ன விகன்யேத தஸ்ய சாஜ்ஞா யதா மம, தஸ்ய சாஜ்ஞா யதா மம. யோவை மத்பாவமாப்பன்னஹ ஈஷிதுர்வசிதுः புமான் குதஸ்சின்ன விகன்யேத தஸ்ய சாஜ்ஞா யதா மம. அற்புதமானது. யோவை மத்பாவம் ஆப்பன்னஹ, மத்பாவம் ஆப்பன்னகன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, மயி புத்திம் நிவேஷய, சொல்லிருக்கோல போன இதுலயே, இதுல வந்து அகங்கிரக உபாசனைன்னு நான் ஒண்ணு சொல்றேன்ல, நானே அவன் அனன்ய பக்தின்னு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. அகங்கிரக உபாசனைக்கு இன்னொரு பேர் என்னது, அனன்ய பாவம்னு பண்றதுன்னு பேரு. நானே விராட்டா இருக்கேன், நானே ஹிரண்ய கர்ப்பனா இருக்கேன், நானே அந்த சிவனா இருக்கேன், சோகம் சோகம் சோகம், வாசுதேவோகம் வாசுதேவோகம், நான் தான் அந்த விஸ்வரூபமா இருக்கேன், விராட்டா நான் தான் இருக்கேன் அப்படின்னு நானே அவனாக இருக்கின்றேன் அப்படின்னு பாவிக்கிறதுனால என்ன பிராப்தி கிடைக்கும் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு காலையில, சாயுஜ்ய பதவி. அப்ப சாயுஜ்ய பதவி கிடைக்கிறது வந்து அகங்கிரக உபாசனையோட முக்கிய பிரயோஜனம். சாயுஜ்ய பதவி கிடைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, இதுல ஒரு வியாக்கியானம் இருக்கு, நான் உங்களுக்கு சமயம் இருந்தா இந்த இதுல முடிவுல சொல்றேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்திலையும் நடக்கும். நீங்க இந்த உபாசனைகளை பண்ணும்போது அந்தந்த லோகத்துக்குன்னு ஒரு சித்திகள் இருக்கு, விபூதிகள் இருக்கு. இப்ப நீங்க நம்ம 7 லோகங்கள் இருக்குல்ல, இந்த மேல இருக்க லோகங்கள் 7 சொல்றோமா, இது 7, இதுக்கு மேல 6 லோகங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு லோகத்தை அடையும் போதும் அந்த லோகத்துக்குன்னு என்ன இருக்கு, ஸ்பெஷலா அங்க பிறந்தாவே அந்த சித்தி கிடைக்கும். அப்ப இங்க நீங்க ஒரு உபாசனை பண்றீங்கன்னா அதோட பயனா பிரயோஜனமா என்ன பண்ணுவீங்க, அந்தந்த லோகத்தை அடைஞ்சு அந்தந்த சித்திகளோட நீங்க என்ன பண்ணலாம், இருக்கலாம். அப்படி ஒரு வியாக்கியானமும் இந்த இடத்துல ஒரு ஸ்லோகங்கள்லயே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 2 விதமா புரிஞ்சுக்கணும். சித்திகளை வந்து பாத்தீங்கன்னா இங்க அடையிறது மட்டுமல்ல, நீங்க என்ன பண்ணலாம், அந்தந்த லோகத்துக்கு போயும் அந்தந்த விபூதிகளை அடையலாம். ரைட்டா? அப்ப இங்க வந்துருங்க, யோவை மத்பாவம் ஆப்பன்னக, இங்க இருக்கும் போதே பிராண உபாசனை பண்ணி, இல்லைன்னா விராட் இரண்ய கர்ப்ப உபாசனை எல்லாம் பண்ணி, அகங்கிரக உபாசனை பண்ணி, எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேதம் இருக்கு. இதுல பிரதீக உபாசனையில பேதம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனையை கூட வந்து பாத்தீங்கன்னா பேதமா வச்சு பண்றது. அதுக்கப்புறம் இந்த பிரதீகம், அதுக்கப்புறம் என்னது சம்பத் உபாசனை, இந்த 2ம் பேதத்துல சம்பவிக்கிறது. அதே நேரத்துல 3வது ஸ்டெப் வரும்போது என்ன பண்றோம், அகங்கிரக உபாசனை பண்றோம். நானே அவன் நானே அவன் நானே அவன் நானே அவன், சோகம் 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 சோகம், சிவோகம் சிவோகம் சிவோகம், வாசுதேவோகம் கிருஷ்ணோகம் ராமோகம் அப்படின்னு எல்லாத்துலயும் அகங்கிரக உபாசனை பண்றீங்க அப்படின்னா சுப்பிரமன் யோகம் சுப்பிரமன் யோகம். கோயிலுக்கு போனோன்னு சுப்பிரமணியர் கோயில அந்த 3 மந்திரம் தான் அவருக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன வேற எதுவும் நமக்கு சொன்ன மாதிரியே தெரியல. ஆமா, ஏமாத்திட்டு இருக்காரு இந்த பூஜாரி. வேற எதுவுமே சுப்பிரமணியருக்கு சொல்றதே இல்லை. ஆரத்தி காட்டும் போது என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா சுப்பிரமன் யோகம் சுப்பிரமன் யோகம் அதை கேட்கும் போதே எனக்கு பெரிய பரவசமாயிடும். போட்டோம் அப்படின்னு விட்டுறது. உனக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, அந்த மந்திரத்துக்கு அர்த்தமாவது தெரியுமானா தெரியல. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சுப்பிரமன் யோகம் சுப்பிரமன் யோகம் சுப்பிரமன் யோகம், நான் சுப்பிரமணியனா இருக்கேன் நான் சுப்பிரமணியனா இருக்கேன் நான் சுப்பிரமணியனா இருக்கேன்.
சின்னது இல்ல, பவித்திரமான மந்திரம். உபனிஷத் சொல்லுது, யோக சூடாவளியோ யோக தத்துவ உபனிஷத்துலயே சொல்லுது. என்ன கேட்டீங்கன்னா, அந்த உலகத்திலே மகா பவித்திர மந்திரம் ஒண்ணு இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னா, சோகம் 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 சோகம். நானே அந்த சிவபெருமானா இருக்கேன், சோகம் 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 சோகம். அது மாதிரி மந்திரம் இந்த உலகத்திலேயே இல்லை. ஏன் அப்படின்னா, டைரக்டா என்ன பண்ணுவது, பிரம்மலோக பிராப்தியை கொடுத்தோம், சாயுஜ்யத்தை கொடுத்தோம். என்னுடைய தன்மையை இங்க இருக்கும் போதே எவன் அடைகின்றானோ, யோவை மத்பாவம். மத்பாவம் அர்த்தம் என்னுடைய தன்மையை. நானே அவனா இருக்கேன், நானே அவனா இருக்கேன், நானே அவனா இருக்கேன். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வால் முளைச்சு போச்சான். நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா டான்ஸ் பிரம்மோகம்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன்ல. எருமாடு நானா இருக்கேன், எருமாடு நானா இருக்கேன், எருமாடு பிரம்மமா நான் இருக்கேன், எருமாடு பிரம்மமா நான் இருக்கேன் அப்படின்னு சிந்திச்சு 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 எருமாடோட சரீரம் வந்துடுறது. பிரம்மரை கீட்ட நியாயம். அது மாதிரி எவன் என்னுடைய பாவத்தை அடைந்தான், அவனுக்கு என்ன சக்தி கிடைக்குது, என் தன்மையை அடைஞ்சிட்டான். அவனுக்கு பாத்தீங்கன்னா ஈஷித்துவம் கிடைக்குது, அதுக்கப்புறம் வசித்துவம் கிடைக்குது. 2 சித்திகளை பாத்தீங்கன்னா அடைகின்றான். அது மட்டும் இல்ல, குதச்சித் நவிகன்யேத தஸ்ய ஆக்ஞா. இவன் ஒரு கட்டளை பண்றான் அப்படின்னா, இவனுடைய கட்டளைகளை பாத்தீங்கன்னா யாராலையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, நாசம் செய்ய முடியாது. இவன் சொல்றத அப்படியே நடந்துரும். ஏன்னா ஈஸ்வர பாவம் வந்தாச்சு. நம்ம யோசிச்சு பாருங்களேன். நம்ம இவர் பாத்தீங்கன்னா யாரு, அபிராமி. அந்த அபிராமி பட்டர் பாத்தீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அபிராமி பட்டர் பாத்தீங்கன்னா சொன்னது அப்படியே நடந்துருச்சு இல்ல. எப்படிங்க நடக்கும் அது? ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா அப்படியே பலித்தம் பண்றாரு அப்படின்னா எவ்வளோ அப்போ பக்தி, அபிராமி மேல எவ்வளவு பக்தி பண்ணியிருப்பாருல்ல. அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஈஸ்வர ரூபத்துல நீங்க பண்ணி 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 அது மயமா ஆயிட்டீங்களோ, பகவானே பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன வாக்கு பாத்தீங்கன்னா அப்படியே பலித்தமாகிற மாதிரி பண்ணிடுவாங்க. அதான் சொல்லுது, குதச்சித் நவிகன்யேத, யாராலையும் நீங்க சொன்ன ஆக்ஞையை பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, தடுத்து நிப்பாட்ட முடியாது. யதா மம, எப்படி நான் ஒரு ஆக்ஞா பண்ணனா இந்த உலகத்துல யாராலையும் அதை நாசம் பண்ண முடியாதோ, அதே மாதிரி என்னோட பாவத்தை அடைந்தவன் ஆக்ஞா பண்ணாலும் ஆணையிட்டாலும் அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. இது அகங்கிரக உபாசனையோட பிரயோஜனம். இதுக்கப்புறம் 28வது ஸ்லோகம். மத்பக்த்யா சுத்த சத்வஸ்ய யோகினோ தாரணா விதஹ தஸ்ய த்ரைகாலிகி புத்திர், தஸ்ய த்ரைகாலிகி புத்திர் ஜன்ம மிருத்யூபப்ருங்கிதா, ஜன்ம மிருத்யூபப்ருங்கிதா. மத்பக்த்யா சுத்த சத்வஸ்ய யோகினோ தாரணா விதஹ தஸ்ய த்ரைகாலிகி புத்திர் ஜன்ம மிருத்யூபப்ருங்கிதா. மத்பக்தியா. சாமி, நான் அதெல்லாம் எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் விட்டுருங்க சாமி, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சாமி அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு விக்கிரகத்தையோ ஒரு சாமியை வச்சுக்கங்க. ஏன் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா சுத்த சத்வஸ்ய யோகினா, நல்லா பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தை பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துங்க. சத்துவ குணத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் உபாசனை சொல்லியிருக்கேன். நல்ல உத்தமமான மந்திரத்தை எடுத்துங்க. துருவன் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நாரதரா இருக்கட்டும், துருவனா இருக்கட்டும், அந்த கரண சுத்தியோட இருந்துகிட்டு சத்துவ குணத்தோட இருந்துகிட்டு சுவாமியவே நினைச்சிட்டு நல்லா பக்தி பக்தி பக்தி, பகவானே பகவானே பகவானே, நல்லா காதலால் கசிந்து உள்ளுருகி நல்லா பக்தி பண்ணிக்கிட்டு. மத் பக்தியா, பக்தினா என்ன சொல்லியிருக்கு, சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா. நாரத பக்தி சூத்திரத்துல இருக்கிற 2வது சூத்திரமே பக்திக்கு லட்சணம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கீதால சொல்லும் போது என்ன பண்ணிருக்கு, அனன்யா பக்தியா லப்யா. பகவான் எப்படி அடையப்படுவார் அப்படின்னா அனன்ய பக்தியினால தான் அடைய முடியும். அப்ப அந்த பக்தி எப்படி இருக்கணும், வியாபாரம் இருக்கக்கூடாது. அப்ப பாத்தீங்கன்னா வெறும் பரம பிரேம ரூபமா இருந்துகிட்டு மத் பக்தியா சுத்த சத்வத்ய யோகினா, நல்ல அந்த கரண சுத்தி உடைய யோகியினால், தாரணாவிதக தாரணையை நன்றாக அறிந்தவனால். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா விஸ்வரூபத்துல ஒவ்வொரு அங்கம் அங்கம் அங்கமா பார்த்து பார்த்து தாரணை பண்ணி, அப்ப என்ன பண்ணணும், பூரணமா முதல்ல பார்க்கணும், பக்தி பண்ணணும்.
அது அப்புறம் தாரணை பண்ணும்போது ஒவ்வொரு அங்கமா தாரணை பண்ணி பிராக்டிஸ் ஆக 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 அப்புறம் பூரண ரூபத்திலையும் சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஹிருதயத்துல வச்சு சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்லா காதலோடு அவரிடத்திலேயே ஒன்றி போயிருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? அப்படி தாரணையை அறிந்தவனுக்கு தஸ்ய திரைகாலிகி புத்தி, அவனுக்கு 3 காலத்தையும் அறிகின்ற ஞானமானது உண்டாகிறது. புத்தினா இந்த இடத்துல ஞானம். 3 காலம் திரிகாலஜனாக அவனாகின்றான். 3 காலத்தையும் அறியக்கூடிய புத்தி உண்டாகுது. ஜென்ம மிருத்யு உபபிருங்கிதா, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல யாரோட ஜென்மமா இருந்தாலும் யாரோட மரணமா இருந்தாலும் தன்னுடைய ஜென்மமும் மற்றவங்களுடைய ஜென்மமும் மரணமும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூரணமா வந்து பாத்தீங்கன்னா உபபிருங்கிதா அப்படின்றதுக்கு அர்த்தம் பூரணமா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி நிரூபணமாகின்றது. அவனுக்கு முன்னாடி யதார்த்தமா 3 காலத்துல எது இருந்துச்சோ அவனுக்கு முன்னாடி ஸ்பஷ்டமா தெரிய ஆரம்பிச்சது. ஒரு ஆளை பாப்பா, இவன் என்னவா இருந்தான் அப்படின்னு பாக்குற க்ஷணத்திலே அவனுடைய பூர்வ ஜென்மங்கள் இவனுக்கு விசனுக்கு வந்துடும். வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா போறாரு, இவன் நாய் பேய் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போறவனவரெல்லாம் சொல்லிட்டு இருப்பார் வள்ளலார். அப்ப வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிடும் இவன் முந்தின ஜென்மத்துல என்ன இருந்தான், இதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்துல என்ன ஆவான் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப எந்த ஜீவர்களை குறிச்சும் இவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து பகவான் இடத்துல பக்தி பண்றதுனால உண்டாகும். இதுக்கப்புறம் ஆச்சரியர் சொல்றாரு 29வது ஸ்லோகம். இது வந்து பாத்தீங்கன்னா பூரண பக்தி பிரேம பக்தின்னு போட்டுங்க மேல, பூரண பக்தி பிரேம பக்தி. இதுக்கு அடுத்தது 29வது ஸ்லோகம். அக்ஞாதிபிர் நஹன்யேத முனேர் யோகமயம் வபுஹு, அக்ஞாதிபிர் நஹன்யேத முனேர் யோகமயம் வபுஹு, மத்யோகஸ்ராந்த சித்தஸ்ய யாதசாம் உதகம் யதா அக்ஞாதிபிர் ந ஹன்யேத முனேர் யோகமயம் வபுஹு, மத்யோகஸ்ராந்த சித்தஸ்ய யாதசாம் உதகம் யதா. அக்னியாதிபிர், அக்னி முதலியவைகளால் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பக்தி வந்து யாரெல்லாம் யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சார்ந்து இருக்கானோ, இதுல முக்கியமா வந்து பிராண உபாசனன்னு போட்டுது. பிராண உபாசனை, ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, பிராண உபாசனன்னு போட்டுது உபனிஷத்துல இருக்கிறது. இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னி ஆதிபியர் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே என்ன சொல்றோம் அப்படின்னா, வாயு தானே அக்னி. யாரு சூத்திராத்மா, யாரு வாயு. இந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா இருந்தாதான் வாயு வந்து, வாயுல இருந்து எது உண்டாச்சு? அக்னி. அக்னியில இருந்து எது உண்டாச்சு? ஜலம். ஜலத்துல இருந்து எது உண்டாச்சு? பிருத்திவி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு காரணம்னு போனீங்க அப்படின்னா இந்த 3 பூத்தங்களுக்கும் காரணம் வாயு. சரி, இந்த 3 பூத்தங்களால வாயுவை ஏதாவது பண்ண முடியுமா? பிருத்திவியினால வாயுவை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? முடியாது. ஜலத்தினால பிருத்திவி ஏதாவது இந்த வாயுவை ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. அப்புறம் அக்னியினால வாயுவை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? வாயு நினைச்சது அப்படின்னா அக்னியை அணைச்சிடும். வாயு நினைச்சது அப்படின்னா ஜலத்தை என்ன பண்ணும்? ட்ரை ஆக்கிடும். வாயு நினைச்சது அப்படின்னா இந்த பூமியையே தூக்கி அங்கா கொண்டு போய் கடாசிடுது. சுத்துறதுக்கு காரணமே வாயு, மகாவாயு, சூத்திராத்மா. அப்ப யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்யோகம் ஸ்ராந்த சித்தசிய, சதா பிராணனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பிராணன் தான் ஹிரண்ய கர்ப்பர் சூத்திராத்மா அப்படின்னு பிராணனையே வீக்ஷணம் பண்ணிக்கிட்டு கூடவே என்ன பண்றது? ஸ்ராந்தகன் இருக்கு. ஸ்ராந்தகன் அர்த்தம் அதையே ஆசிரியம் பண்ணி நானே பிராணனா இருக்கேன், நானே ஹிரண்ய கர்ப்பனா இருக்கேன் அப்படின்னு அந்த பிராணனோட ஐக்கியம் நடக்க 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 ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா மலை ஏறிட்டு இருக்கும்போது அவரோட இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அவரோட சிஷ்யர் வந்து சுவாமி இது நல்ல வெயில் காலம், அக்னி நட்சத்திரத்து காலத்துல மேல ஏறாரு. ஏறிட்டு இருக்கும்போது சாமி கூலா போயிட்டு இருக்காரு. ரமண பகவான் வந்து கூலா போயிட்டு இருக்காரு. பக்கத்துல வந்து ஒரு நாள் கால் தகிக்குது. அப்படியே சாமி தகிக்குது, சாமி என்ன சாமி பண்றது பண்ணும்போது, நானே சூரியனா இருக்கேன் அப்படின்னு பாவி. அப்ப வந்து இந்த சூடு என்ன பண்ணாது, ஒண்ணும் பண்ணாது அப்படின்றாரு. நந்தனார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னியில பிரவேசம் பண்ண வைக்கிறாங்க இவரோட டெஸ்டிங் பண்றதுக்காக. வைதிகர்கள்லாம் ஒன்னா கூடி வந்து பாத்தீங்கன்னா நீ இந்த அக்னியில போயிட்டு வெளியில வா பார்க்கலாம் அப்படின்னு. சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா நடராஜரையே சிந்தனை பண்ணிட்டு இருந்தவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, உள்ளுக்குள்ளார போயிட்டு வெளியில வர்றாரு. அப்படியே பவித்திரமான திவ்ய சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்துருந்தவன். அப்போ ஒன்னும் எரிக்கல,
கடல்லே கிடப்பாரு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடல்லே கிடப்பாரு. இந்த திரைலிங்க சுவாமியை பத்தி பேசும்போது அப்படி இருக்கு. கங்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் எல்லாம் கிடக்கிறது. நீங்க ஒரு அரை மணி நேரம் கங்கையில கால் வச்சீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த மேல இருக்க ஸ்கின் எல்லாம், அந்த அடி ஸ்கின் இருக்குல்ல, கால் பாதத்தை வச்சீங்கன்னா முதல்ல அப்படி ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த சதையெல்லாம் அப்படியே மெதுவா இதாகும், சித்திலமாக ஆரம்பிச்சு. 6 மாசம்லாம் நீங்க இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான் போச்சு. 6 மாசம்லாம் இல்லை, ஒரு வாரம் தண்ணியில கிடந்தீங்க அப்படின்னா எல்லாம் டீகம்போஸ் ஆகி என்ன ஆயிரும், தனித்தனியா மெதுவா சித்திலமாயிரும் சரீரம் எல்லாம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியிலே இருக்க தண்ணியிலேயே மீன் இருக்கு, ஆனா தண்ணி ஒண்ணும் பண்ணல. அதான் இங்க சொல்றாரு, யாதசாமுதக்கம் யதா. எந்த விதமா தண்ணியில இருக்கிற மீனை அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. ஆனா நம்ம சரீரத்தை தண்ணியில போட்டீங்கன்னா சித்திலமா போயிடும், நாசமா போயிடும். அதே மாதிரி மண்ணுல இந்த சரீரத்தை போட்டீங்கன்னா மண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். ஆனா மண்ணுல இருக்கிற வேர் இருக்குல்ல, என்ன ஆகுதாவதா, வேர்லாம் நல்லா இருக்கு. பீஜம் போட்டீங்க அப்படின்னா பீஜம் அப்படியே இருக்கு. இப்ப அந்த புழு வந்து மண்புழு வந்து பாத்தீங்கன்னா மண்ணிலேயே தான் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மண்ணிலேயே வசிக்கக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணால அதுக்கு எதுவுமே ஆகிறது இல்லை. அதே மாதிரி இவன் வந்து பாத்தீங்கன்னா பகவானையே சார்ந்து அகம் பிராணக அகம் பிராணக அகம் பிராணக அகம் இரண்ய கர்ப்பக அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணாத்மாவாவே இருக்கிறானோ, மத்தியோக ஸ்ராந்த சித்தத்தை சதா பிராண வீக்ஷணம் பண்ணி நான் பிராணனா இருக்கேன்னு, பகவான் தான் சூத்திராத்மா, அந்த சூத்திராத்மாவா பிராணனா நான் இருக்கேன்னு எவன் பார்க்கிறானோ அவனை வந்து அக்னியாதிபீர், அவனை வந்து பாத்தீங்கன்னா அக்னி, பிருத்திவி, ஜலம், இந்த 3 பூதங்களும் இந்த வாயு ரூபமா இருக்கக்கூடிய இவனை என்ன பண்றது இல்ல, நஹஞ்சேத, நாசமடைய செய்வதில்லை. ஏன் சுவாமி அப்படின்னா முனேர் யோகமயம் வபு, இவனுடைய தேகம் என்ன ஆயிடுச்சுன்னா யத்பாவம் தத்பவத்தின்னு சொல்லியிருக்கமா. அப்ப எதை பாவிச்சு நான் பிராணனா இருக்கேன், வாயுவா இருக்கேன், நான் பிராணனா இருக்கேன், வாயுவா இருக்கேன் பாவிச்சு இவன் சரீரம் என்ன ஆயிடும், வாயுமயமா ஆகிவிடுகிறார். அந்த வாயுமயமா வந்து பாத்தீங்கன்னா யோகமயம் வப்புகு, இவனுடைய இந்த முனிவனுடைய சரீரம் யோகமயமா ஆயிடுச்சு. யோகமயமா ஆனதுனால இவனை வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த பூத்தங்களும், பஞ்சபூத்தங்கள், அந்த 3 பூத்தங்களும் ஒன்றும் செய்வதில்லை. இதுக்கப்புறம் 30வது ஸ்லோகம். 30வது ஸ்லோகம் ரொம்ப சௌமியம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கு சக்கர கதாதாரியா நம்ம வந்து அர்ஜுனன் கேட்டால உன்னோட சௌமிய ரூபத்தை எனக்கு தரிசனம் பண்ணி காட்டு, எனக்கு விஸ்வரூபம் பயமா இருக்கு அப்படின்னு சுவாமி என்ன பண்ணார், சௌமிய ரூபமா தரிசனம் பண்ணார். அதை தான் இங்க சொல்லுது, மத்பக்தீர் அபித்யாயன் மத்விபூதீர் அபித்யாயன் ஸ்ரீவத்சாஸ்திர விபூஷிதாः த்வஜாதபத்ர வியஜனைஹி சபவேத் அபராஜிதः மத்விபூதீர் அபித்யாயன் ஸ்ரீவத்சாஸ்திர விபூஷிதாः த்வஜாதபத்ர வியஜனைஹி சபவேத் அபராஜிதः. வந்துச்சு பாருங்க. அப்ப என்ன தெரியுது பாத்தீங்களா, சுவாமியோட ரூபத்தை நீங்க தியானம் பண்ணாலும் சைடு பை சைடா என்ன வந்துட்டு இருக்கோம், கரும்பு சாறு பிழிறீங்கன்னா கரும்பு சக்கை என்ன ஆகும், காண போயிடுமா, என்ன வரதானே செய்யும். நம்ம என்ன பண்றோம், கரும்பு சாறு எடுத்துக்கிட்டு கரும்பு சக்கை என்ன பண்றோம், தூக்கி உரமா போட்டோம். கரும்பு சாறு எடுத்துக்கிட்டு போடுறோம். ஆனா கரும்பு சாறு வேணும்னா என்ன பண்ணணும், பிடிச்சுதான் ஆகணும். பிடியும் போது என்ன வரும், கண்டிப்பா வந்து சக்கையும் வந்துதான் ஆகும். பை ப்ராடக்ட், எல்லா விஷயத்துக்கும் ஒரு பை ப்ராடக்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க பை ப்ராடக்டை யூஸ் பண்றீங்களா யூஸ் பண்ணலையான்னு தெரியாது. வீட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காயை பண்ணுங்க அப்படின்னு பீர்க்கங்காய் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா தோலை சீவி அதை ஒரு சட்னி பண்ணிடுவாங்க. ஐயோ பை ப்ராடக்ட் ஆச்சு, அதை தூக்கி போட வேண்டியதுன்னு போட மாட்டாங்க. எலுமிச்சம்பழத்தை பிரிஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் காய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சேக்காய் அரைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அதோட போட்டு சேக்காயோட சேர்த்து அரைச்சிடுறது. நம்ம பெண்கள் இருக்காங்க பாருங்க, பை ப்ராடக்ட் ஒரு துரும்ப கூட விடுறதே இல்லை. எல்லாத்துக்கும் பிரயோஜனம் இருக்கு, ஏதோ ஒரு பிரயோஜனம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க பிரயோஜனம், அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் இந்த இதுல ஆச்சாரியர் சொல்ல போறார், இந்த சித்திகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
வியாபகாரிக்கத்துல வித்தான அவஸ்தையில தான் பிரயோஜனம். சமாதிக்கு போனீங்க அப்படின்னா அங்க நயா காசுக்கு கூட பிரயோஜனம் இல்லைன்ற சித்திகளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வித்தான அவஸ்தையில தான் சித்திகள். அதே நேரத்துல சமாதிக்கு போறதுக்கு இவை எல்லாம் என்னது உற்சர்காகா ஏதே உற்சர்காகா சமாதம். சமாதியில பாத்தீங்கன்னா உற்சர்க்கம் தடைகள் தான் இது. அப்ப என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த சித்திகள் எல்லாம் பக்தி பாவனம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, உதாசீனப்படுத்திடுவாங்க. இதெல்லாம் பை ப்ராடக்ட், இது வேணாம் வேணாம் வேணும்னு தூக்கி போட்டே போயிடுவாங்க. இது ஏதாவது பிரயோஜனப்படுமே எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. அது டிஸ்டர்ப் ஆயிடும். ஆயிடுச்சா? ஆச்சாரிய சொல்றாரு மத் விபூதிர் அபித்யாய, என்னுடைய விபூதி. நம்ம பார்த்தோம்ல 11வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். 10வது அத்தியாயத்துல 10வது அத்தியாயத்துல விபூதி யோகம் பார்த்திருக்கோம். இப்ப ஏகாதச ஸ்கந்தம் பாகவதத்துல இது 15வது அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த அத்தியாயமே 16வது அத்தியாயமே விபூதி யோகம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதை. அப்ப பாத்தீங்கன்னா விபூதி யோகத்துல பாத்தீங்கன்னா பகவானோட விபூதிகள் எது? அவரோட சரீரத்துல இருக்கிறது எல்லாம் விபூதி தான். எதெல்லாம் விபூதி அப்படின்னா ஸ்ரீவத்ச மார்புல, சுவாமியோட மார்புல பாத்தீங்கன்னா ஸ்ரீவத்சம் லக்ஷ்மியோட சின்னம் இருக்குல்ல, சதா அம்பாள் அந்த சின்னத்துல குடிகொண்டிருக்கா. அந்த ஸ்ரீவத்ச சின்னத்திலையும் அஸ்திர, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விபூஷிதாக, சுவாமி அஸ்திரங்கள்லாம் வச்சிருக்கார். அஸ்திரங்கள்லாம் வச்சிருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கதா வச்சிருக்கார், சங்கு சக்கரம் கதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துவஜ, சுவாமிக்கு பாத்தீங்கன்னா ஒரு கொடி வச்சிருக்கார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன வச்சிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா கொடியோட சேர்ந்து பாத்தீங்கன்னா கொடை வச்சிருக்கார், நல்லா கொடை வச்சிருக்கார். அதுக்கப்புறம் விசிறி இது சாமரம் வச்சிருக்கார். இதோட சேர்ந்து விபூதிகள், இந்த விபூதிகளோடு சேர்ந்து பாத்தீங்கன்னா மத்விபூதிர் அபித்யாயன், இந்த எல்லா விபூதிகளோடு சேர்ந்து இருக்கிற என்னை எவன் தியானிக்கின்றானோ அவனுக்கு பாத்தீங்கன்னா ச பவேத் அபராஜிதா, அவன் பாத்தீங்கன்னா அபராஜிதனாகிறான். இந்த உலகத்துல யாராலும் ஜெயிக்கப்பட முடியாதவனா ஆகிவிடுகின்றான். நீங்க மெடிடேட் பண்ணுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க போற பாதையில உங்களுக்கு தடையே வராதுச்சு. நீங்க உபாசனை பண்ண 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 நீங்க இப்போதைக்கு சொல்றீங்கல்ல, எனக்கு பாத்தீங்கன்னா கையை பிடிச்சி ஒண்ணு இழுக்குது, காலை பிடிச்சி ஒண்ணு இழுக்குது, நான் 10 நாள் ஒழுங்கா எதையா பண்ணணும்னு நினைச்சா வர முடியல, பண்ண முடியல. ஆரம்பிச்சுங்க. ஈஸ்வரனோட ரூபத்தை வச்சு பாத்தீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் மெதுவா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. பக்தி பண்ணுங்க, தாரணை பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, நல்லா பிரியத்தோட பேசுங்க. பகவானை பாத்தீங்கன்னா நல்லா ரூமை பூட்டிங்க. நீங்க பாட்டுக்கு பேசுங்க. முடிஞ்சா வெளியில பேசுங்க, இல்லைன்னா தனியா உட்காந்துட்டு மனசு யாராவது கூட்டமா இருந்தாங்கன்னா மனசுக்குள்ள பேசுங்க. கூட்டம் இல்லை அப்படின்னா சாமியோட ஒரு பெர்சன் இருக்கார், என் கூடயே இருக்காரு அப்படின்னு சாமியோட பேசுங்க. நல்லா ஒரு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிங்க. அவனோட சத்தியத்தை பாத்தீங்கன்னா இருப்புத்தன்மையை நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் கிரியேட் பண்ணணும். பகவான் கூட இருக்கார், கூட இருக்கார், கூட இருக்கார், கூட இருக்காருன்னு நல்லா. அவர் எங்க இருக்கார்? வெளியிலயே இருக்கார், உள்ளே இருக்கார். தனியா இருக்கும் போது வெளியில இருக்கிற மாதிரி பாவிக்கலாம். அதே நேரத்துல கூட்டமா இருக்கும் போது உள்ளுக்குள்ளாரையே பேசிக்கலாம், உள்ளுக்குள்ளாரையே பாவிக்கலாம், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்ப கூடயே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு காதலன் மாதிரி, ஒரு காதலி மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி, ஒரு அப்பா மாதிரி, ஒரு அம்மா மாதிரி, ஒரு குருநாதர் மாதிரி சுவாமியை பாத்தீங்கன்னா பாவிக்க 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 அவரோட எக்ஸிஸ்டன்ஸை பாத்தீங்கன்னா மெதுவா 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 நம்ம என்ன பண்ணோம், சத்தியமா ஃபீல் பண்ணணும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் உங்க பின்னாடி வந்துடும். நீங்க எங்க போறீங்களோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த தடைகளும் இல்லாம இதான். அப்படியே தடைகள் வந்தாலும் அது உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களை லிஃப்ட் பண்றதுக்காக தான் இருக்க முடியும். உங்களை டீப்ரமோட் பண்ணி கீழே கொண்டு போறதுக்கு, இந்த சம்சாரத்தை கொண்டு போறதுக்கு ஆகாது. வரும் தடைகள் வரும். உங்களுக்கு சில எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக அது வரும். நீ இந்த இடத்துல வீக்னஸா இருக்க, இந்த இடத்துல இதை கத்துக்கோ, இந்த இடத்துல வீக்னஸா இருக்க, இதை கத்துக்கோ அப்படின்னு. 2 நாளுக்கு முன்னாடி பிரசாதம் கொடுக்குறேன். நான் சனிக்கிழமை பிரசாதம் கொடுப்பேன். வித்யா பிரசாதத்து மாத்தங்கி நம்ம நாதபிரம்ம 3 பேரையும் நான் விட்டுட்டு நான் வாசல்ல இருந்து யாரையா வரவங்களை கொஞ்சம் ஆர்டர் பண்ணலாம் நின்றுட்டு இருக்கேன். ஒரு அம்மா காலையில் தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கிளாஸை கேட்டுட்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறார், சுவாமி மெட்ராஸ்லேருந்து சொல்கிறார், சுவாமி உங்களோட கிளாஸ் நான் மாண்டூக்கியம் கேட்டேன் சுவாமி, ஓங்காரத்தை ஆரம்பிச்சிட்டேன் சுவாமி, உங்கள் வாக்கு அப்படியே அவ்வளோ ஸ்பஷ்டம் சுவாமி, நல்ல எனர்ஜி சுவாமி, உங்களோட வாக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே உற்சாகத்தை கொடுக்குது, நல்ல யோகத்தில் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான கிளாரிட்டி கொடுக்குது சுவாமி, அமிர்தம் சுவாமின்ட்டேன். காலையில் அப்படி சொல்லிட்டாரு. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நான் அந்த கியூவை ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அம்மா
கியூக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நின்னாங்க. நான் என்ன சொன்னேன், அம்மா கொஞ்சம் இப்படி வந்துருங்க, டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு ரொம்ப நல்லா வலிவிட்டாக சொன்னேன். சொன்ன மாத்திரத்தில் அந்த அம்மா சொன்னாங்க, பொய் சொன்னாங்க கொஞ்சம். நான் சொல்லிட்டேன், அம்மா பொய்யோ சத்தியமோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு தாம்மா, அதனால வந்து கொஞ்சம் வெளியில் வந்துருங்க. அந்த அம்மாவுக்கு அந்த வாக்கியத்தை கேட்ட மாத்திரத்தில் உண்மை தானே, நான் பொய் சொல்கிறேன்னா உண்மை சொல்கிறேன்னு எனக்கு தானே தெரியும். வெளியில் யாருக்காவது நிரூபணம் பண்ண முடியுமா சொல்லுங்க? யாராலையும் நிரூபணம் பண்ண முடியாது. அப்போ பொய்யா இருக்கட்டும் சத்தியமாக இருக்கட்டும் அவங்கவுங்களுக்கானது. அதனால நீங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களா எனக்கு தெரியாதுமா, அதனால நீங்கள் கொஞ்சம் இப்படி வந்துடுங்க. என்கிட்டலாம் நீங்கள் எதுவுமே சொல்லணும் அவசியம் இல்லை, அது உங்களுக்கு தெரியும், எனக்கு எதுவும் சொல்லணும் அப்படின்னு நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஓரமாக வந்துடணும். உடனே அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஒரு நல்ல நான் கொஞ்சம் இந்த காவி வஸ்திரம் போட்டுக்கல, நீ நல்ல வஸ்திரம் உடுத்திக்கிட்டு சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு நீ பேசுனாவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதாக இருக்கு, நீ எப்படி அப்படின்னு நினைச்சா. ஐயோ, நான் ஒரு எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, வெறும் காரியம் மட்டும் பண்ணணும், பேசக்கூடாது. வெளியில் பாடத்தில் மட்டும் பேசணும், வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே பேசக்கூடாது. எனக்கு எஜுகேஷன் யார் வந்து கொடுக்குறா? சந்நிதியில் வந்து சுவாமியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார், அனுக்கிரகம் பண்ணுறார். பிரசாதம், நீ இது எனக்காக நீ பிரசாதம் கொடுக்குற, உனக்கு ஒரு பிரசாதம் கொடுக்குறேன், என்ன பண்ண அப்படின்னா சும்மா இரு, சொல்ல பேசாமல் இரு, ஏதோ நடக்கட்டும், ஏதாவது நடக்கட்டும். தர்மத்துக்குள்ளாரெல்லாம் உள்ள ஊடு போனேன் அப்படின்னா சஞ்சலம் கிடைக்கும். அகங்காரம் இருக்குல்ல, உன் காலையில் ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னால ஒருத்தன் நீங்கள் பேசுனா அமிர்தமா இருக்குன்னு, இந்த அம்மா சொல்லுது நீ பேசாத, நீ பேசுனாவே அமிர்தமா இருக்குன்னு. அது அந்த அமிர்தம் நெகட்டிவ் அமிர்தம். அதே வார்த்தை காலையில போன் பண்ணவரும் அமிர்தமா இருக்குன்னு சொன்னார், ஈவினிங் அந்த அம்மாவும் அமிர்தமா இருக்குன்னு சொல்லுச்சு. இவர் சொன்னார் நீங்க நல்லா பாடம் எடுங்க சுவாமி, நீங்க சௌக்கியமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னார். இந்த அம்மா சொல்லுது என்ன, நீ பேசுனா அமிர்தமா இருக்கு, பேசாத மூடு அப்படின்னுச்சு. என்ன பாருங்களேன், பகவான் வந்து பாத்தீங்கன்னா சோதிப்பாரு. இது மாதிரிலாம் கூட சொல்லுவார், நீ எப்படி ரியாக்ட் பண்ற நான் பாக்குறேன், நீ பக்குவப்பட்டிருக்கியா இல்லையா அப்படின்னு வந்து பெரியவங்களெல்லாம் நோக்கடிச்சிருக்காரு. நீங்க பக்த மகான்களோட லைஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா படுத்தி எடுத்துருவாருங்க மனுஷன். பக்தி வந்து பாத்தீங்கன்னா பக்தி மாதிரி பகவான் மாதிரி சேட்டை பண்றதுக்கு இந்த உலகத்துல ஆளே இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா லோகத்துல நிம்மதியா இருந்திருக்கோம். இந்த பக்தி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சோதனைக்கு மேல சோதனை சோதனை சோதனை. படம் போடுறதுன்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு இடத்துலயும் படம் போட்டு படம் போட்டு படம் போட்டு படம் கொடுத்து நல்ல பியூரிட்டியா கொண்டு வர பட்டினத்தாரா இருக்கு. இந்த இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டினத்தாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிடை முருகர் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காரு, அடுத்த வாசல்ல இவர் உட்கார்ந்துருக்காரு. பத்திரகிரியார், பத்திரகிரியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்லயே முக்தி கொடுத்துட்றாரு. இந்த சம்சாரியா இருக்க அப்படின்னு குருநாதர் சொல்றார். நீ வந்து பாத்தீங்கன்னா நாய்க்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்க, ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா மண் பாத்திரம் வச்சிருக்க, இதெல்லாம் வச்சிருக்க அப்படின்னு சொன்னோன்னு சுவாமி வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா சம்சாரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யத்தை விட்டு வந்தவர் என்ன பண்ணாரு, அந்த நாயை எடுத்து இந்த காமிச்சு இந்த பாத்திரத்தை அடிப்பு ஒரே அடி, பாத்திரமும் உடஞ்சு போச்சு, நாயும் செத்து போச்சு. செத்து போச்சு. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்னோட இருமை அப்படின்னு வந்து கூப்பிட்டுக்கிறாரு. என்ன அற்புதம் பாருங்க, என்ன அற்புதம். படுத்தி எடுத்துருவாங்க, என்னென்ன பிரச்சனைகள் வருமோ எல்லாம் வரும். ஆனா அந்த பக்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டு மோட்சம் வரைக்கும் கொண்டு போவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் விபூதியை வந்து பாத்தீங்கன்னா பண்றோமோ அபராஜிதக மோட்ச மார்க்கத்துல உங்களை ஜெயிக்கவே முடியாது, விக்னமே கொண்டு வர முடியாது. 39வது சொல்ற என்ன அப்படின்னா, உபாசகஸ்ய மாமேவம் யோகதாரணயா முனேஹே சித்தயஸ் பூர்வ கதிதா உபதிஷ்டந்த்யசேஷதः. உபாசகஸ்ய மாமேவம் யோகதாரணயா முனேஹே சித்தய பூர்வ கதிதா உபதிஷ்டந்த்யசேஷதः. அற்புதமான ஸ்லோகம், முக்கியமானதுக்கு வர ஆரம்பிச்சிட்டார் ஆச்சாரியார். உபாசகஸ்ய மாம் ஏவம் யோகதாரணையா முனேகே உபாசகஸ்ய. என்ன வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட முறைப்படி யோகதாரணை மூலமா எந்த முனிவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா உபாசிக்கிறானோ அந்த முனிவர்களுக்கு உபாசகனுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த விதமான மாம் ஏவம் யோகதாரணையா, மாம்னா என்னை, ஏவம்னா இந்த விதமா, யோகதாரணையினால உபாசகஸ்ய முனேகே உபாசனை செய்யக்கூடிய முனிவர்களுக்கு முனிவனுக்கு
என்ன ஆகுது, சித்தையக பூர்வ கதிதா, இதுவரைக்கும் முன்னாடி சொன்ன என்னெல்லாம் சித்திகள் இருக்கோ இந்த எல்லா சித்திகளும் என்ன பண்ணுது, உபதிஷ்டந்தி, அவனுக்கு முன்னாடி சுவாமி எஜமானனே அப்படின்னு எல்லா சித்திகளும் அவனுக்கு காலடியில மிச்சமில்லாமல் வீழ்ந்து கிடக்கின்றன. எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, எடுத்துங்க சாமி, எடுத்துங்க சாமி, எடுத்துங்க சாமி அப்படின்னு. எல்லா சித்திகளும் சுவாமியை யாரு தாரண தியான சமாதி பண்றாங்களோ அவங்களுக்கு முன்னால மிச்சமில்லாமல் உபதிஷ்டந்தி வந்தடைகின்றன, முன் நிற்கின்றன சொல்லியாச்சு. அப்போ பகவானை பாத்தீங்கன்னா உபாசனை பண்ண சித்திகளுக்காக எதுவும் பண்ண வேண்டாம், சித்திகளுக்காக முயற்சியே பண்ண வேணும். இந்த சுவாமி இப்பதான் என்னோட ஒரு மலேசிய சுவாமி இருந்தார், நம்ம ஜடாதரி சுவாமி. இப்போ எங்கேயோ கேரளால போய் ஒரு மாந்திரிகம் படிச்சுட்டு வந்திருக்காராம். என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் நார்த் இந்தியாவில் பார்த்துருக்கோம். நாகபாபாக்கள்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மை இருக்குல்ல, இந்த மையை பார்த்தீங்கன்னா தடவுவாங்க. ஒரு மை வச்சுருப்பாங்க, அது சுடுகாட்டில் இருந்து இது பண்ணுறது சில இதெல்லாம் இது பண்ணி அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மையை உள்ளங்கையில் தடவி என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுவாங்க, மந்திரத்தை பிரயோகம் பண்ணுவாங்க. இந்த மை பார்த்தீங்கன்னா டும்னு ஒரு ரூபம் வாங்கி, இந்த கையில் தடவுற மை இருக்குல்ல, இது குட்டிச்சாத்த மாதிரி டும்னு இவ்வளோ பெரிய ரூபத்துக்கு எப்படி இருக்கும்? சொல்லு, என்ன பண்ணாம அவனை போய் அடிச்சுட்டு வரியா, போய் அடிச்சுட்டு வா. அவனை பார்த்தீங்கன்னா அவனோட தனம் எங்கே இருக்குது, அவனோட சில திருடு போன வண்டி எங்கே இருக்குது, நகை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோட இது என்ன பண்ணும், அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு சின்ன கருப்பா இந்த இந்த பொம்மை மாதிரி இருக்கும். என்ன பண்ணும் அப்படின்னா டக்குன்னு கிளம்பி மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருக்கும், டக்குன்னு எங்கேயாவது போவோம். மைய தடவி அந்த மையி ரூபமாயி நம்ம பார்க்கலாம், ரூபமாயி அது சொன்ன ஆர்டரை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், எஸ் பாஸ் நான் பண்ணுறேன் பாஸ் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு என்ன பண்ணும், உங்களோட தங்கம் நகை இங்கே திருடி இருக்காங்க, இந்த வீட்டில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, உங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இது எல்லாத்தையும் உங்கள் பொண்ணு தொலைஞ்சி போச்சுல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த யக்ஷ ரூபம் பார்த்தீங்கன்னா சொல்லிடும். சித்தி தான் அது, சின்ன சின்ன சித்திகள் இதெல்லாம் இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, அடிச்சு எல்லாம் உங்களோட மோட்ச மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரவருத்தியே பண்ண முடியாது. நான் இப்போ என்னோட சிஷ்யர்கிட்ட ஒருத்தட்ட பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் வசி 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 வசி, அவருக்கு ஒரே பிரச்சனை, தனவசியம் பண்ணணும், ஜனவசியம் பண்ணணும் எல்லாம். அவர் என்ன பண்ணாருன்னா அபிச்சார கர்மாக்களை நிறைய பிரயோகப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் வேதாந்தம் வந்தார், பிரணவ மந்திரம்லாம் கொடுத்துருக்கு, வேதாந்தம்லாம் கொடுத்தது, ஆனால் உள்ள போகவே போகாது. ஏன் அப்படின்னா இந்த அபிச்சார கர்மாக்களையும் இந்த துஷ்ட தேவதைகளையும் நீங்க நல்லா பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல மந்திரங்களோ நல்ல சாஸ்திரமோ உள்ள போறதுக்கு என்ன பண்ணும், அலோவ் பண்ணாது. அவ்வளவுதான், கண்டம் தான். இந்த ஜென்மத்துல ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த ஜென்மத்துல ஏதாவது புண்ணியத்தினால பார்த்தீங்கன்னா நல்லது நடந்தா உண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த கெட்ட மந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது, சித்திகளுக்காகவும் ஒன்றை பண்ணக்கூடாது. ஏன்னா சித்திகள் எல்லாம் முன்னாடி நிற்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 32 சொல்றார், ஜிதேந்திரியஸ்ய தாந்தஸ்ய ஜிதஸ்வாசாத்மனோ முனேஹே மத்தாரணாம் தாரயதஹ காசா சித்தி சுதுர்லபாம் ஜிதேந்திரியஸ்ய தாந்தஸ்ய ஜிதஸ்வாசாத்மனோ முனேஹே மத்தாரணாம் தாரயதஹ காசா சித்திர் சுதுர்லபா. அது மட்டும் இல்லாம ஜிதேந்திரியஸ்ய தாந்தஸ்ய, இப்ப நம்ம சொல்றோம்ல வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா முறையா பகவான் ஆராதனை பண்ணணும்னா என்ன பண்ணணும், முதல்ல ஆசனம், யம நியம ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் தாரண தியான சமாதி வரும். இதே நீங்க பாத்தீங்கன்னா துஷ்ட சக்திகளை கிரகணம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யம நியமம் தேவையில்லை, ஆசன சித்தி தேவையில்லை, பிராணாயாமம் தேவையில்லை, பிரத்யாகாரம்னு சொல்லக்கூடிய தமம் தேவையில்லை. டைரக்டா நீங்க என்னன்னா ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணி ஒரு சித்தியை யக்ஷினியவோ ஒரு ஒரு குட்டி சாத்தாடியோ சித்தப்படுத்தலாம், சின்ன சின்ன சித்திகள்லாம் அடையலாம். ஆனா இது மாதிரி ஜிதேந்திரியஸ்ய இந்திரியங்களை ஜெயம் பண்ணினவனா, அதே நேரத்தில் தாந்தஸ்ய நல்ல மனசையும் இந்திரியங்களையும் அடக்கியவனா, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடக்கி, ஜிதஸ்வாசாத்மனோ முனேகே தன்னுடைய சுவாசத்தை பார்த்தீங்கன்னா தீர்க்க சூக்ஷ்மம் பண்ணி நல்ல மனசு அந்த பிராணனை ஜெயம் பண்ணவனா. அப்ப பிராண ஜெயம்,
அதுக்கப்புறம் இந்திரிய ஜெயம், அப்புறம் தாந்தசின்றதுக்கு அர்த்தம் மனோஜயம். இந்த மூணுத்தையும் கிரமமா நல்லா மெதுவா 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 வசப்படுத்தி பக்தியினாலும் மந்திர ஜபத்தினாலையும் தியானத்தினாலையும் நல்லா வசப்படுத்தினவனுக்கு மத்தாரணாம் தாரயத்தக, என்னுடைய தாரணையிலேயே என்னுடைய ரூபத்தையே தாரணம் பண்ணிட்டு இருக்கிறவன் அவனுக்கு பாத்தீங்கன்னா காசித்திகி சுதுர்லபா. அது மாதிரி இருக்கிறவனுக்கு என்ன சித்தி சித்திக்காது, எந்த சித்தி கஷ்டமான சித்தி. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அவனுக்கு ரொம்ப ஈஸி, எல்லா சித்திகளும் ஈஸியா அடையப்படுவதாக ஆகும். அவனுக்கு எந்த ஒரு சித்தியும் அடைய முடியாதது என்பது இல்லை, கஷ்டப்பட்டு அடைய வேண்டியது அப்படின்றதும் ஒண்ணும் இல்லை. அப்ப பகவானிடத்துல தாரணை பண்ணி இந்திரியத்தை ஜெயம் பண்ணணும், மனசை ஜெயம் பண்ணணும், பிராணனை பாத்தீங்கன்னா வசப்படுத்தணும். இந்த மூணுத்தை பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சித்தியை வேணாலும் நீங்க அடையலாம். சொன்னதுக்கு பிறகு முக்கியமான சூத்திரம், எல்லாத்தையும் கன்க்ளூஷன் போற 33. அந்தராயான் வதந்த்யேதா யுஞ்சதோ யோகமுத்தமம் மயா சம்பத்யமானஸ்ய காலக்ஷபனஹேதவஹ. அந்தராயான் வதந்த்யேதா யுஞ்சதோ யோகமுத்தமம் மயா சம்பத்யமானஸ்ய காலக்ஷபனஹேதவஹ. ஆயிடுச்சு. ஆச்சாரியர் சொல்றார், அந்தராயான் வதந்தி ஏதா யுஞ்சதோ யோகமுத்தமம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஏதா அந்தராயான் வதந்தி, ஏத்தான்றதுக்கு அர்த்தம் இப்ப இதுவரைக்கும் என்னெல்லாம் சித்திகள்னு நம்ம சொன்னோமோ, கூடு விட்டு கூடு பாயிறது, மற்றவங்க மனசை தெரிஞ்சுக்கிறது, அனிமா லகிமா மகிமா கரிமா அப்படின்ற சித்திகள் எதெல்லாம் இருக்கும். மொத்தம் எத்தனை சித்திகள் பார்த்துருக்கோம்? 18 சித்திகள். 10 8 பகவானை சார்ந்து 8, அப்புறம் பகவானுக்கு அந்நியமா கவுன சித்திகளா ஒரு மொத்தம் பாத்தீங்கன்னா 10. அதுக்கப்புறம் இன்னும் வேற வேற சித்திகள்லாம் நிறைய இருக்கு. இந்த எல்லா சித்திகளும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதா அந்தராயான் வதந்தி. அந்தராயான் அப்படின்னா தடை கற்கள், மார்க்கத்துல பாத்தீங்கன்னா பேரிகேட்டர்ஸ் மாதிரி. சிலது பாத்தீங்கன்னா சில இடத்துல நம்ம இது ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருப்பாங்க தெரியுங்களா, பெருசு பெருசா போட்டிருப்பான். சில இடத்துல ஒன்று போட்டிருப்பான். சிலது பாத்தீங்கன்னா முக்கியமா ஸ்கூல்ஸ் எங்கேயாவது இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் சின்ன குழந்தைங்களோட ஸ்கூல் இருக்குன்னா ஒரு 10-15 டும் 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 டும். நீங்க வண்டியை விட்டீங்கன்னா வேகமா என்ன ஆகும், தும் 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 குதிக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க, வேற வழியே இல்லாம ஸ்லோ பண்ணி தான் போகணும். அது ஸ்லோ பண்ணிட்டு எப்படி போகணும், மெதுவா போகணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், தட்டன்னு உள்ள உட்கார முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ல சிங்கிள் ஸ்பீட் பிரேக்கர்லாம் இல்ல, ஒரு 10 ஸ்பீட் பிரேக்கரை ஒன்னா போட்ட மாதிரி, அதுக்கு ஏதாவது பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 ஸ்பீட் பிரேக்கரை ஒன்னா போட்டு பக்கத்துல போட்டா எப்படி இருக்குமோ, நின்று போற மாதிரி இருக்குமா, அதே மாதிரி ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி அப்படி போட்டிருப்பான். சின்ன சின்ன குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு முன்னாடி அப்படி போட்டிருப்பான். கோயிலுக்கு முன்னாடி அப்படி போட்டிருப்பாங்க. நிறைய இடத்துல அப்படி போட்டிருப்பாங்க. ரம்பிளஸ் அதுக்கு பேரு. சரி. அப்ப அது மாதிரி இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா அந்தராயான் அப்படின்னு பேரு. அந்தராயான் என்ன அர்த்தம் அப்படின்னா யுஞ்சதோ யோகமுத்தமம் யுஞ்சதோ அந்தராயான் வதந்தி ஏதா. உத்தமமான யோகத்துல, உத்தமமான யோகம் எது, பகவானோட பக்தி யோகம், பகவானோட இந்த பிரேம பாவத்தை பண்றதுலயோ இல்ல அஷ்டாங்க யோகத்தை பண்றதுலயோ இல்ல ஞான யோகத்துல ஈடுபட்டு இருக்கவங்களுக்கோ, இவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோடு கூடி இருக்கிற அந்த முயற்சியில இருக்கிறவங்களுக்கு, அந்த யோகிகளுக்கு இந்த சித்திகள் எல்லாம் தடை கற்கள் என்று சொல்கிறார்கள். யாரு, ரிஷிமார்கள் சொல்கிறார்கள். மயா சம்பத்தியமானசே, யாருக்கு சுவாமி, என்ன அடையறதுக்கான முயற்சியில இருக்கான்ல, மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கான், கிரம முக்திக்கோ இல்ல பாத்தீங்கன்னா ஜீவன் முக்திக்கோ முயற்சி பண்ணிட்டு இருக்கான், என்ன அடையணும்னு. சகுணமா என்ன அடையறதுக்கு அடைஞ்சா கிரம முக்தி, நிர்குணமா என்ன அடைஞ்சா ஜீவன் முக்தி. அப்ப என்ன அடையறதுக்கான மயா சம்பத்தியமானசிய, என்னால் அடையக்கூடிய, என்னை அடையக்கூடிய மார்க்கத்துல இந்த சித்திகள் எல்லாம் என்னன்னா காலக்ஷபனஹேதவஹ, காலத்தை விரயம் பண்றதுக்கான காரணங்களாக ஆகிவிடுகின்றன. பரமஹம்சர் நான் சொன்ன எக்ஸாம்பிள் இருக்குல்ல, என்னப்பா உனக்கு தபஸ் பண்ணி என்ன கிடைச்சது,
நான் தண்ணியில நடப்பேன். அடப்பாவி மனுஷா, 12 வருஷத்தை வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா பண்ணிட்டீங்க. இந்த 12 வருஷத்துல சுவாமியோட ரூபத்துல வந்து தாரண தியான சமாதி பண்ணிருந்தா கிரமமுக்தியே கிடைச்சிருமே. சுவாமி பிரத்யட்சமா இருப்பாரே. இல்லைன்னா ஒரு குருநாதர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா சிரவண மன்னத்தை பண்ணியிருந்தா இப்ப நிதித்தி 12 வருஷத்துல நிதித்தியாசனத்துக்கு வந்திருக்கலாமே. அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா காட்டுல உட்கார்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சித்திக்காக பண்ணி 12 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டிய. காலனா கொடுத்தா படகுக்கார இந்த கரையில இருந்து அந்த கரையில கொண்டு போய் விட்டுற போறான். காத்துல எதுக்கு காத்துல பறக்கணும்? பறந்து என்ன ஆக போகுது? மற்றவங்க மனசை தெரிஞ்சுக்கிட்டா எது தெரிஞ்சுக்கிட்டு என் மனசே எனக்கு ப்ராப்ளமா இருக்கு. மற்றவங்க மனசை தெரிஞ்சுக்கிறதுனால அப்புறம் ஊர்ல இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது என்ன டிடெக்டிவா? ஊர்ல எங்க காணா போச்சு, பொருள் எல்லாம் எங்க காணா போச்சுன்னு கண்டுபிடிக்கிறது. உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், உனக்கு பெண் குழந்தை பிறக்கும், உனக்கு கல்யாணம் நடக்கும், உனக்கு கல்யாணம் நடக்காது. குறி சொல்றவன ஆகிறதுக்கு ஆன்மீகம். அப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா இப்போதைய ஆன்மீகம் எப்படி இருக்கு? ஸ்பிரிச்சுவலும் இந்த மாதிரி சித்திகளா போச்சு அப்படின்னா கால விரயம். ஏன்னா ஒவ்வொரு சித்தியும் அடையிறதுக்கு அவ்வளவு டைம் கொடுக்குது. டைம் கொடுத்த சரி அது போகுதானா வாசனையா ஆயிடும். அது இல்லை, இந்த வாசனை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ளார நீங்க சிரவணம் பண்ண சொன்னாலும் மனனம் பண்ண சொன்னாலும் ஒன்றும் உள்ள போகாது, மரமண்டே ஆயிடும். அவ்வளவுதான், அது கண்டம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தூக்கி போட வேண்டியதுதான். அது யூஸ்லெஸ், ஸ்பிரிச்சுவலுக்கு யூஸ்லெஸ். ஆச்சாரியா ரொம்ப பாலிஷா சொல்றார், காலக்ஷபனஹேத்தவஹா, காலத்தை வந்து பாத்தீங்கன்னா விரயம் பண்ணக்கூடியதாக காரணங்களாகி விடுகின்றன அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல என்ன எழுதிக்கணும் அப்படின்னா 3வது ஸ்லோகத்துல இது வந்து 38 அப்படின்னு எழுதிக்கணும். 3:38 3:51 2 ஸ்லோகத்தை எழுதிங்க. யோக சூத்திரம் 3:38 3:51. தத்வைராகியாதபி தோஷ பீஜக்ஷயே கைவல்யம். தத்வைராகியாதபின்னா என்ன அர்த்தம்? இந்த சித்திகள் எல்லாத்துலயும் உங்களுக்கு வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா தோஷ பீஜக்ஷயே, இந்த அவித்யா இது எல்லாம் பொய், இதெல்லாம் பொய், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், எந்த சித்தி வந்தாலும் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு நீங்க வந்து அந்த தோஷ பீஜம் வந்து அதான், அந்த தோஷ பீஜத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து 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 அது எல்லாம் க்ஷயமாகும் போது கைவல்யமானது உண்டாகும். ஈஸ்வரனோடாயினும் ஆசையது. ஈஸ்வரனே முன்னாடி வந்தா போப்பா டிஸ்டர்ப் பண்ணாத, போய் தள்ளி நில்லு, நான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்காக போயிட்டு இருக்கேன், என்னை வந்து ஏமாத்தாத அப்படின்னு சுவாமி ஒரு ரூபத்துல வந்தா கூட இது உன்னோட ரூபம் இல்லை, மாயா காட்டுற ரூபம் அப்படின்னு அதையும் விளக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட உண்மையான ரூபத்தை அவ்வியக்தம் நிர்குண நிராகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா அடையும். அது வரைக்கும் போகணும். இது வந்து பாத்தீங்கன்னா 3:51 சொல்லியிருக்கு. 3 வந்து பாத்தீங்கன்னா 38 சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா தே சமாதவ் உபசர்காஹா வித்தானே சித்தையா. வித்தான அவஸ்தையில வெளியில லோகம் ஃபுல்லா வித்தான அவஸ்தையில தானே இருக்கு விவகார அவஸ்தை. இந்த விவகார அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து உங்களை ரொம்ப சிலாகிக்கும், ஐயோ சித்தி 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 அப்படின்னு. ஆனா இது எல்லாம் சமாதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உபசர்காஹா. சமாதியில வந்து பாத்தீங்கன்னா இங்க யோக சூத்திரத்தை உபசர்கான்னு போட்டிருக்கு, இங்க வந்து அந்தராயான் அப்படின்னு போட்டிருக்கு. அந்தராயானா தடைகள் அப்படின்னு. இதோட நிப்பாட்டும், நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஜி ஒரு 4 நாள் கிளாஸ் இல்லை, 4 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தித்தியால ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.